ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பிளாக் சம்மர்ல சீசன் 1 எபிசோட் 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற எல்லா எபிசோடையுமே தொடர்ச்சியா எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம மூவி மாதிரி தான் இன்னைக்குள்ள வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மிஸ்டேக்னால தான் நான் இறந்தேன். இப்போ என்னோட புது லைஃப் அனதர் வேர்ல்ட்ல நான் தொடங்க போறேன். காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சொல்றவா உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்தோன்னே அவ அழகுல நான் மயங்கிட்டேன். கூடிய சீக்கிரத்துல அவளோட மெமரி எல்லாமே என்னை விட்டு போயிட்டு இப்ப அவளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்னோட பழைய லைஃப்ல இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே பிரைஸா கொடுத்துதான் இந்த உலகத்துல நான் ஸ்கில்ஸையும் அதிகமான ஃபண்ட்ஸையும் நான் அடைய போறேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பான். நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு மெனு கார்டு மாதிரி ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அனதர் வேர்ல்டுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்டார்டிங் பட்டன் இருக்கிறத பட்டோன்னா வந்து ஸ்டார்ட்னு சொல்ற பட்டனை அமுக்கிட்டு இருப்பான். மை லார்ட், உங்களை நான் வெல்கம் பண்றேன். நீங்க இப்போ ரீஇன்கார்னேட்டட் ஆகி அனதர் வேர்ல்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே போன வாழ்க்கையில் நடந்த மெமரிஸ் எதுவுமே உங்களுக்கு இப்ப ஞாபகத்துல இல்ல. ஏன்னா அது எல்லாத்தையுமே நீங்க ரீஇன்கார்னேட்டட் ஆவதுக்கு முன்னாடி என்கிட்ட பிரைஸா கொடுத்துட்டீங்க. அதனாலதான் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுன்னு சொல்றதுனால இங்க அதிகமான பிளேட்ஸும் மேஜிக்கும் இருந்துட்டு இருக்கு. நீங்க ரீஇன்கார்னேட்டட் ஆவதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட பணைய வச்சுட்டீங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேட்டஸ் ஸ்கிரீன்ல இருந்துட்டு இருக்கு. அவனோட பேரு கேல்வின், லெவல் 1ல இருந்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஒரு கேமர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கும் போது நான் கொஞ்சமா பயந்தேன். ஆனா இப்ப ரொம்ப எக்ஸைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் என்னோட கிளாஸ் சாமனரா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். நீங்க பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் அட்வென்ச்சர் கில்ல ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் ஒரு அட்வென்ச்சராவே மாறிடுங்கன்னு சொன்னோன்னே என்னோட பேரு மெல்ஃபினா. இது வரைக்கும் யாருமே ரீகார்னேட் ஆகும்போது காடஸையே சர்வெண்டா வேணும்னு சொல்லிட்டு கேட்டதே கிடையாது. நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்டிருக்கீங்க. அதனால எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒண்ணு நான் தேவையில்லாம கேப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. பக்கத்து டவுனா இருக்கிற பார்த்த நோக்கி அவன் நடந்து வந்துட்டு இருப்பான். நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன். காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷனா இருக்கிற மெல்ஃபினா தான் என்னை இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் பண்ணி விட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் அவளை நான் பார்க்கும்போதே அவளோட அழகுல மயங்கி நான் லவ்ல விழுந்துட்டேன். இப்போ என்னால அவளோட வாய்ஸை மட்டும் தான் கேட்க முடியும். நீங்க ரீஇன்கார்னேட் ஆவதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னே உன்னை நான் லவ் பண்றேன், என் கூட வரதுக்கு நீ தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டீங்க. பல 100 வருஷமா என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கனால நான் ரொம்ப டயர்டா இருந்தனால இதுக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். என்னை மாதிரி காடுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும்ல. ஏற்கனவே என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இன்சார்ஜா வச்சுட்டு தான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கேன். என்னோட ரீஇன்கார்னேஷனை நீ வெக்கேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? உடனே என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடு. நீங்க தானே உங்களுக்கு ஸ்கில் பாயிண்ட்ஸ் அதிகமா தேவைன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சா உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. இப்போ வரைக்கும் நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அங்க இருந்து ஓடி போய் இவ பேசுற பேச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது மெல்ஃபினா என்னோட டைப் மாதிரி தான் தெரியுது. கூடிய சீக்கிரத்துல அவளை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னோட சர்வெண்டா இருக்கீங்கன்னா உன்னை என்னால சமன் பண்ண முடியுமா? முடியும். ஆனா இப்போ உங்களால என்ன சமன் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கு தேவையான எம்பி எதுவுமே கிடையாது. நான் இங்க அட்வென்ச்சரா ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அவன் அங்க இருக்கிற கிளாஸ்ல சமனர்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு முன்னாடி மை லார்ட், நீங்க சமனர் மட்டும் எழுதிடாதீங்க. ஏன்னா சமனர்னு சொல்றது ஒரு அல்ட்ரா ரேரான ஜாப். இந்த நேஷன்ல ஒருத்தங்க மட்டும் தான் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க சமனர்னு சொல்ற விஷயம் மட்டும் இங்க இந்த நேஷனோட ரூலருக்கு தெரிஞ்சிட்டுனா உங்க மேல அதிகமான இன்ட்ரெஸ்ட வச்சு அவங்க கூடயே சேர்த்துக்கிறதுக்கு அதிகமா ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே அவன் உடனே அவனோட கிளாஸா கிரீன் மேஜ்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பான். இந்த ஃபேண்டசி உலகத்துல நான் ரொம்பவும் சந்தோஷமா ஃப்ரீடமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால யாருக்குமே தெரியாம என்னோட சமனர்னு சொல்றத நான் சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. உங்களோட கில்ட் மெம்பர்ஷிப் இதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கறனால ரேங்க் Fல இருந்தா இதுல ஸ்டார்ட் பண்ணணும். எங்களோட கில்ட்ல அதிகமான ஜாப்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ரேங்க் Fல இருந்து ரேங்க் S வரைக்கும் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு அட்வென்ச்சர்ஸுக்கும் நாங்க அவங்களோட தகுதியை பார்த்து நாங்க கொடுப்போம். நான் இப்போ F ரேங்கா இருக்கறனால F ரேங்க் ஜாப்ஸ் மட்டும் தான் நான் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்களை விடவும் ஒரு ரேங்க் கூட இருக்கிற ஜாபை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க இதுல தோத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பெனால்டி கட்டியே தீரணும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரே ரோல நீங்க ஜெயிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அட்வென்ச்சர் ரேங்குக்கு தேவையான C ரேங்க் எக்ஸாம நீங்க எழுதி தீரணும். அதுக்கு நீங்க தயாராகுங்கன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்டா இருக்கிற ஆன்ஜின்னு சொல்றவ பார்த்து சொல்லிட்டு இருப்பா. இப்ப நான் புது அட்வென்ச்சரா ஜாயின் பண்ணிருக்கனால எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஒரு 3 வேலையை எடுத்து வச்சிட்டு இருப்பா. 3 ப்ளூ ஸ்லைம்ஸை டிஃபீட் பண்றது, ஹெர்ப்ஸை ஹார்வெஸ்ட் பண்றது, கேட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு 3 வேலைகள் இருந்துட்டு இருக்கும். மைலாட், நீங்க ப்ளூ ஸ்லைம்ஸை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை தோக்கடிச்சு கான்ட்ராக்ட் யூஸ் பண்றது மூலமா உங்களோட ஃபர்ஸ்ட் சமனிங்கா ஒரு மான்ஸ்டரை மாத்ததுக்கு இதுதான் கரெக்டான இருக்கும் சொல்லிட்டு மெல்ஃபினா சொன்னோன்னே நான் ப்ளூ ஸ்லைம் கோஸ்டையே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கும். அந்த கோஸ்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உடன் ராட வாங்கிட்டு இன்னைக்கு ராத்திரி தங்களுக்கு
தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். 3 ஸ்லைம்ஸ் ஒரு இடத்துல உலாவிட்டு இருக்கும். அவன் உடனே அவனோட அப்ரைசிங் ஐய பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். ஸ்லைமோட லெவல் 1 இருக்கிறது மட்டும் இல்லாம அதோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ரொம்ப லோவா இருந்துட்டு இருக்கும். உங்களோட அப்ரைசிங் ஐ ரேங்க் S அளவுக்கு இருக்கிறனால 100 லெவலுக்கு உள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸையும் ஐட்டம்ஸ் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். 100 லெவலுக்குள்ள மட்டும் பார்க்க முடியும். அப்ப மெல்ஃபினா இது வரைக்கும் உன்னோட ஸ்டாட்ஸ் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் நீ லெவல் 100க்கு மேல அதிகமா இருந்துட்டு இருக்கியா? நான் காடஸா இருக்கிறதுனால இது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. ஒன்ன நான் இந்த உலகத்துக்கு சமன் பண்ணணும்னா அதுக்கு நான் எவ்வளவு எம்பியை நான் யூஸ் பண்ணியே தீரணும். அது இப்ப முக்கியமே கிடையாது. நான் இப்ப உடனே இந்த ப்ளூ ஸ்லைம்ஸ் தாக்கி அழிச்சே தீரணும். அதை நான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அதை டார்கெட்டா பிக்ஸ் பண்ணுங்க. அதை அட்டாக் பண்ணி வீக்கன் ஆகிற நேரத்துல நீங்க சமனிங் பண்ணி அதை உங்களோட கான்ட்ராக்டா சர்வெண்டா மாத்திக்கோங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது கேம்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டைரக்டா போய் ஒரு ஸ்லைமை தாக்குறதுக்கு போயிட்டு இருப்பான். ஆனா அந்த ஸ்லைம் அவனை தாக்கிட்டு இருக்கும். ஸ்லைம்ஸ்னா வீக்கஸ்டான மான்ஸ்டராவும் ஈஸியா டிஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அதை அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். அது திருப்பி அவனை தாக்கிட்டு இருக்கும். இது ரொம்ப ஃபாஸ்டா இருந்துட்டு இருக்கு. ஆனா இதை விடவும் நான் ஃபாஸ்டா மூவ் பண்ண ஈஸியா என்னால தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அதை தாக்கிட்டு இருப்பான். 2 பேருமே கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அவன் நினைச்ச மாதிரி அந்த ப்ளூ ஸ்லைமை அவனோட சர்வெண்டா அவன் மாத்திட்டு இருப்பான். இப்ப நீங்க கான்ட்ராக்ட்ல ஈடுபட்ட அந்த மான்ஸ்டருக்கு எந்த ஒரு பேருமே இல்லாம இருக்கறனால நீங்களே ஒரு பேரை வைங்கன்னு சொன்னோனே அவன் அதுக்கு க்ளோத்தோன்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டு இருப்பான். நீங்க உங்களோட சர்வெண்ட் கூட எந்த வார்த்தைகளும் இல்லாம கம்யூனிகேட்ல ஈடுபட்டுக்கலாம். இததான் சர்வெண்ட் நெட்வொர்க்னு சொல்லிட்டு நான் இப்ப பேர் வைக்க போறேன். ஏன்னா பேட்டில் டைம்ல இது எனக்கு நல்லபடியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவன் க்ளோத்தோவை சமன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜாப்புக்குள்ள ஈடுபடுறதுக்கான டைம் வந்துட்டு க்ளோத்தோவை பயன்படுத்தி அவனோட கைண்டையே நீங்க கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டீங்களா? மைலாட், இங்க இருக்கிறதுலே பெரிய மான்ஸ்டர் அது நீங்க மட்டும்தான். க்ளோத்தோ, நம்ம இப்ப தாக்கி அழிக்கிற ஸ்லைம்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி நீ அப்சர்வ் பண்ணிக்கோ. ஆனா அதோட ஸ்லைம்ஸோட கோரை மட்டும் எனக்கு கொடுத்துரு. அதை டிஃபீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கில்டுல காட்டினா மட்டும்தான் நம்மளோட வேலை கரெக்டா முடியும் சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஸ்லைம்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. மெல்ஃபினா எனக்கு கிரீன் மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்கு கத்து கொடுத்திருக்கா. க்ளோத்தோ, நான் ஒரு இதை அட்டாக் பண்றேன், நீ இன்னொரு இதை அட்டாக் பண்ணு. முன்னாடி இருந்ததை விடவும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிட்டான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க தாக்க போயிட்டு இருக்கும்போது கெல்வின் அவனோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி ஒன்ன தாக்கிட்டு இருப்பான். க்ளோத்தோட ஸ்பீடை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. க்ளோத்தோ கான்ட்ராக்ட் போட்டோன்னு ரொம்ப ஸ்பீடா மாறிட்டு எஸ் கிளாஸ் சமனரா இருக்கிற உங்களோட ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸும் அவனோட ஸ்டாட்ஸ்ல சேர்ந்துட்டு லெவல் 1 ஸ்லைமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த உலகத்துல இப்போ இருக்கிற சமனர்லயே ரேங்க் எஸ் சமனர்னா அது நீங்க மட்டும்தான். மத்தவங்க எல்லாருமே ரேங்க் பி இல்ல ரேங்க் சி ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டாட்ஸ் பூஸ்ட் எல்லாமே 10 இல்ல 20 தான் இருந்துட்டு இருக்கும். அவங்க கடைசியா 3 ப்ளூ ஸ்லைம்ஸ் தோக்கடிச்சிட்டு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கில்டுல சொன்னது மூலமா அவனுக்கு தேவையான ஃபுட்டையும் ராத்திரி தங்கிறதுக்கு தேவையான ரூமுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். காலையில நான் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அதிகமான பணம் இருந்துச்சுன்னா எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கியிருப்பேன். நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா பணம் கிடைச்சிட்டுனா இந்த உலகமே உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாம ரொம்ப டல்லா தான் போகும் சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அட்வென்ச்சர் கில்ட்ல இருந்த ஆன்ஜி ஒரு இன்னை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா. அது இந்த வழியில தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்கள் எல்லாருமே குமிஞ்சி இருந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தனா கொஞ்சம் ஃபீமேல் ஸ்லேவ்ஸ் கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. என்கிட்ட சமனிங் ஸ்லாட்ஸ் அதிகமா இருந்துட்டு இருக்கனால இதுல இருந்து ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து அவங்கள நல்லா ஸ்ட்ராங்கா மாத்தி என்னோட பார்ட்டியில நான் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு எல்ஃப் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். அவன் எதையுமே கட்டிடாம அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். ஆன்ஜி சொன்ன ஸ்பிரிட் சாங் சொல்ற அந்த இன்னிக்கிட்ட வந்துட்டு என்னோட பேரு கேள்வி, இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு எனக்கு ஒரு ரூம் கொடுக்க முடியுமா? என் பேரு கிளைர், உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். அது போக இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாமே ரொம்ப டெலிஷியஸா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ கரெக்டான டைமிங்ல தான் வந்திருக்க. இப்பதான் நான் டின்னரை ரெடி பண்ண போறேன். நான் டெலிஷியஸான டின்னரை ரெடி பண்ற வரைக்கும் உன்னோட ரூம்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சுட்டு இருப்பா. இந்த இடத்துல எந்த ஒரு பாத்துமே இல்லாம இருந்துட்டு இருக்கு. பாத்துன்னு சொல்றது கிங்கோட கேசல்லையும் நோபல்ஸோட மேன்ஷன்ல மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். காமனர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே ஆத்துல போய் குளிக்கிறதும் ஹாட் டவலை பயன்படுத்தி தன்னோட மேல தொடக்கிறது தான் வாடிக்கை வச்சுட்டு இருப்பாங்க. ஜப்பான்ல இருந்து வந்த என்னை மாதிரி ஆளுக்கு பாத் இல்லாம இருக்கிறது ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்கு. குடி சீக்கிரத்தை பாத் இருக்கிற ஒரு ஹவுஸை நான் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டு இருக்க. இந்த உலகத்துக்கு நான் வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. ஃபர்ஸ்ட் நான் இந்த உலகத்துல இருக்கிற மீல்ஸை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். மைலாவுட், உங்களோட லெவலை அதிகரிச்சு சீக்கிரத்துல என்ன சமன் பண்ணுங்க. ஹியூமன் ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மெல்ஃபினா பார்த்து சொல்லிட்டு இருக்க. கிளேரோட சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பான். நான் இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் மெல்ஃபினா சொல்ற காடஸோட வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு கேட்டுட்டு இருக்கு. க்ளோத்தோன்னு சொல்ற ஒரு ப்ளூ ஸ்லைமை என்னோட ஃப்ரெண்டா நான் மாத்திட்டேன். இதுக்கு மேலையும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சர்வன்ட்ஸ் எல்லாருமே எனக்கு இப்ப கிடைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் பாக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அவனும் க்ளோத்தோவும் சேர்ந்து அதிகமான மான்ஸ்டர் கூட
சேர்ந்து அவங்களோட பேட்டில ஈடுபட்டு இருப்பாங்க. என்னோட பேரு கெல்வின். பழைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரீஇன்கார்னேட் ஆகி அனதர் வேர்ல்ட்ல ஒரு அட்வென்ச்சரா இப்ப நான் ரீபார்ன் ஆயிருக்கேன். காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷனா இருக்கிற மெல்ஃபினா என் கூட இருந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிறா. என்னோட பழைய லைஃப்ல இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸா பயன்படுத்தி தான் இந்த லைஃப்ல இருக்கிற ஸ்கில்ஸ் நான் வாங்கியிருக்கேன். குளோத்தோவும் நானும் என்னோட நாட்கள் எல்லாத்தையுமே கில்டோட ஜாப்ஸ்லயும் டெவலப் பண்றதுலயும் நாங்க செலவழிச்சிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் டபுள் ஸ்கில் பாயிண்ட்ஸும் டபுள் growth rate ஸ்கில்ஸும் எனக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. இது போக அதிகமான ஸ்கில் பாயிண்ட்ஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ என்னோட கன்சீல்மெண்ட் ரேங்க் டி அளவுல இருக்கிறது மட்டும் இல்லாம என்கிட்ட அதிகமான ரேரான ஸ்கில்ஸும் இப்ப இருந்துட்டு இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கையை நான் பீஸ்ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்படுறதுனால என்னோட கன்சீல்மெண்ட்டை நான் ரேங்க் பிக்கு உயர்த்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நான் டெவலப் பண்ற மாதிரியே என்னோட சர்வெண்டா இருக்கிற குளோத்தோவும் அப்சர்வ் பண்றதுல ரேங்க் எஃப்ல இருந்துட்டு இருக்கான்னு கெல்வின் உனக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீ இப்போ ரேங்க் அட்வென்ச்சரா ப்ரோமோட் ஆயிருக்கிற. உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு பார்ட்டியும் ஃபார்ம் பண்ணாமையே ஹை ரேங்கிங் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிக்கிறதுல நீ கில்லாடியே இருந்துட்டு இருக்க. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நான் மட்டும் யார் கூடயாச்சும் பார்ட்டியில ஃபார்ம் பண்ணிட்டேனா நான் சமணன் சொல்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்ட்ராங்கான பார்ட்னரா குளோத்தோ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. ரேங்க் எஃப் ஃபர்ஸ்ட் இவன் புதுசா ரெஜிஸ்டர் ஆனா சீக்கிரத்துல இவன் ப்ரோமோட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அவனை பத்தி குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. கேள்வி நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி கோர்ட் மேஜ் ஏதாச்சும் நீ வேலை பார்த்தியா? ஏன்னா ஒரு நியூபியா இருக்கும் போது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீல அதை நான் கேட்டேன். என்னோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட சொல்ல முடியாது. நீ இப்போ ரேங்க் டி ஜாப்பை நோக்கி தானே போற. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. ஒருவேளை அது ஆபத்தா இருந்துச்சுன்னா நான் உடனே ஓடி வந்துடுறேன். என்னை விட ஃபாஸ்டான ரன்னரை நீ பார்க்கவே முடியாதுன்னு சொன்னோன்னே போன வாரம் நான் உன்னை பார்க்கும்போது வச்சிருந்த எக்யூப்மெண்ட் தான் நீ இப்பவும் வச்சிட்டு இருக்க. கூடிய சீக்கிரத்துல நான் புது எக்யூப்மெண்ட் வாங்கிக்கிறேன். எனக்கு ரேங்க் டி ஜாப்பை கொடுக்க முடியுமான்னு கேட்டோன்னே நீ ரேங்க் டி ஜாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டா பிளாக் கோஸ்ட் நைட்டை தாக்குற வேலைக்கு நீ போக வேண்டியதானு கேஷல் சொல்ற ஒருத்தர் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். கேஷல் நீ அதுக்குள்ள உன்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டியா? லிசார்ட்மெண்ட் நெஸ்ட் கொஞ்சம் சேலஞ்சா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரேங்க் சி ஜாப் சொல்றது எனக்கு ரொம்ப ஈஸியானது. நீ ரேங்க் ஈயா ப்ரோமோட் ஆனதா நான் கேள்விப்பட்டேன். நீ யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னோட பேரு கேஷல். ரேங்க் டி அட்வென்ச்சரா நான் இருந்துட்டு இருக்கேன். போய் சொல்லிட்டு இருக்கான். புதுசா வந்த நியூபீஸ் எல்லாத்தையுமே கிரஷ் பண்றது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப புதுசா வந்திருக்கிறவன் அவனை விடவும் அதிகமான ரேங்கை எடுத்திருக்கிறனாலதான் அவனை கிரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கான். அவன் உடனே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். அவங்க பேசுறதை நிறுத்திடுவாங்க. பிளாக் கோஸ்ட் நைட்டை அட்டாக் பண்ணதுக்காக என்னோட பார்ட்டி இன்னைக்கு போக போறாங்க. என் கூட சேரதுக்கு நீ தயாரா இருக்கியா? பிளாக் கோஸ்ட் நைட் சொல்றத ரேங்க் டி ஜாப்பை விடவும் அதிகமான ரேங்க் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கேள்வின் இது உனக்கு ரொம்ப ஆபத்தான வேலை. ரேங்க் ப்ரோமோட் ஆன உடனே இவன் போறது அந்த அளவுக்கு நல்லதே கிடையாது. உன்னோட ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட பார்ட்டி கூட நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவனோட அப்ரைசல் ஐயா பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். கேஷுவலோட டைட்டில் மர்டரர் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு இருக்கும். இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு காம்படிஷன் வச்சுக்கிடுவோம். பிளாக் கோஸ்ட் நைட் மான்ஸ்டரை நம்ம ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கன்னு சொல்லிட்டு பாப்போமா. நான் எப்பவுமே சோலோவா தான் செயல்படுவேன். தனியா இருந்து சோலோவா ஒன்னால கண்டிப்பா அவ்வளவு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரை தோக்கடிக்கவே முடியாது. பிளான் பண்ணபடி நான் எப்பவுமே பார்ட்டியில தான் வருவேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். பிளாக் கோஸ்ட் நைட் கூட நம்ம சண்டை போடும்போது முன்னாடி இல்லனா பின்னாடி வந்து நம்மள தாக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அவன் நம்மளுக்கு ட்ராப் வைக்கணும்னு ஆசைப்படுறான். நம்மளும் அவனுக்கு ட்ராப் வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஏற்கனவே என்னோட லெவலப் ஆனதுலயும் ட்ரைனிங் எடுத்த எல்லாத்தையுமே நான் அவனை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு சொன்னோன்னே கேள்வி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு ஆன்ஜி சொல்லிட்டு இருப்பா. அவனை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பாஸ் அந்த ரூக்கி நம்ம நினைச்சதை விட ரொம்ப டஃபா இருந்துட்டு இருக்கான். என்னோட ரேங்க் சி அப்ரைசிங் ஐய பயன்படுத்தி பார்க்கும்போது அவனோட ரேங்க் சி கன்சீல்மெண்ட் அதை தடுத்துட்டு இருக்கு. உன்னோட அப்ரைசிங் ஐய பயன்படுத்தியே அவனை பார்க்க முடியலனா அவன் நம்மகிட்ட வந்து ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கான். கடைசியா ஒருத்தனை பண்ண மாதிரியே இவனையும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவேன். ராஜ் கொஞ்சம் அமைதியா இரு. அவன் என் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான காம்படிஷன்ல ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கான். நீங்க என்ன சொன்னாலும் அவனை நான் கிரஷ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அவங்க மூணு பேருமே பிளாக் கோஸ்ட் நைட் இருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கதவு திறந்து பார்த்தா உள்ள இருக்கிற அண்டட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே செதறிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னே அண்டட் மான்ஸ்டரை யாரு டிஃபீட் பண்ணது? நான் தான் டிஃபீட் பண்ணேன். இதுதான் உன்னோட பார்ட்டியான்னு சொல்லிட்டு கேள்வின் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். பிளாக் கோஸ்ட் நைட் சொல்றவன் இந்த டோருக்கு அதர் சைடுல தான் இருந்துட்டு இருக்கான். உன்னால அதை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சனாலதானே எங்களோட ஹெல்ப்புக்காக நீ இங்க இருந்துட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எப்படியாலும் இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிப்பேன். நான் பேட்டில் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க தேவையில்லாம தொந்தரவு பண்ணுவீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தோக்கடிக்கிறதுக்காக தானே நீங்க இங்க வந்தீங்க. உங்க கூட 1-on-1 சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தயாரா இருக்கிறத பார்த்தோன்னே பாஸ் எப்படி நம்மளோட பிளான் இவனுக்கு தெரிஞ்சிச்சு? நாங்க யாருன்னு உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சும் நீ தனியா வந்திருக்கீனா
என் கூட இருக்கிற 2 பவுண்டிஸையும் நீ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்க. நீ ஒரு பவுண்டி ஹண்டரா இருந்துட்டு ரூக்கி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அப்பனா இவங்க தலையில பவுண்டி இருந்துட்டு இருக்கா, அந்த மொட்டை தலையை என்ன தாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோட இருந்துட்டு இருக்கான். அந்த வளர்ந்து கெட்டவன் டைரக்டா என்ன வந்து தாக்கலாம் சொன்னோன்னே, யார பாட்டு நீ வளர்ந்து கெட்டவன் சொன்னு சொல்லிட்டு அவன் ஆக்ரோஷமா அவனை தாக்க வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சகுதிக்குள்ள கால் வச்ச மாதிரி அவன் கால் கீட்டு இருக்கும். ரேங்க் டி கிரீன் மேஜிக்கா இருக்கிற மட் வைனை தான் அதுல யூஸ் பண்ணிருக்கேன். மட் வைனை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு அதிகமான டைம் ஆகும். நம்ம இங்க வரதுக்கு முன்னாடியே அவனோட கன்சீல்மெண்ட்டை பயன்படுத்தி அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கான். என்னோட டிடெக்ஷன் கன்சீல்மெண்டால அவனை பார்க்க முடியல. அப்பனா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கிறவன் பார்த்து பயந்துட்டு இருக்க. அடுத்தது அவனோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி தாக்குறத பார்த்தோன்னே இவன் கண்டிப்பா சாதாரண ரூக்கியா இருக்கவே முடியாது, இங்க ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க. மயிலாடு கிமுல் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். கேஷல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை வந்து தாக்கிடுவான்னு சொன்னோன்னே இது எல்லாமே பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. குளோத்தோ அவனை தப்பிச்சு போக விடாம கேப்சர் பண்ணுன்னு சொன்னோன்னே அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜிக்கல் சர்க்கிள் ஓபன் ஆயிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா குளோத்தோ ப்ளூ ஸ்லைம்ல இருந்து எவால்வ் ஆகி ஸ்லைம் குளூட்டோனியாவா மாறி இருக்கும். இவனோட புது டைட்டில் டிவோரர். யாருமே அவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொன்னோன்னே இது வரைக்கும் இதே மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தலை தெறிக்க பயந்து அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெல்வினும் குளோத்தோவும் சேர்ந்து அவங்களோட ஜாப்ல அட்வென்ச்சர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கும் போது குளோத்தோவோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு புது வகையான மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். குளோத்தோ இப்போ எவால்வ் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா ப்ளூ ஸ்லைமா இருந்தவன் ஸ்லைம் குளூட்டோனியாவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இது ஒரு லெஜெண்டரி டீமன் கிங் கிளாஸ் மான்ஸ்டர் லெவலுக்கு அவன் மாறுறத பார்த்தோன்னே இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒன்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. கிமுல அந்த ஸ்லைம் தாக்கிட்டு இருக்கிறத பார்த்து மத்த 2 பேருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. உடனே அந்த மொட்டை தலையை அந்த இடத்தையே உடைச்சிட்டு ரிலீஸ் ஆயிட்டு கேஷல் நீ அவனை பாத்துக்கோ, ஸ்லைமை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க. குளோத்தோ அவனை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். கேஷல் உனக்கு நான் இப்போ ஒரு பாடத்தை புகட்டதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு புரட்டி போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அதோட கேஷலோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். அவங்க 3 பேரையுமே கெட்டி போட்டுட்டு எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கில்டு மாஸ்டர்ட்ட போய் உங்களை நான் ஒப்படைக்கிறேன். உண்மையான மெயின் ஈவெண்டை இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கிற பிளாக் ஹோஸ்ட் நைட்டை இப்ப பாக்குறதுக்கான டைம் வந்துட்டு கதவை திறந்து அவனோட அப்ரைசல் ஐயா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனோட பேரு ஜெரால்டு. டைட்டில் பேட்ரியாட் கார்டியன் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருந்துட்டு இருக்கும். உனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நான் உன்னை தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். ஆனா நான் இப்போ என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சமணர் இருக்கிற கேள்வின்னு சொல்றேன், நான் உன் கூட ஒரு கான்ட்ராக்ட்ல ஈடுபடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே இது வரைக்கும் என்ன பாக்குற எல்லாருமே அவங்களோட சோட பயன்படுத்தி டைரக்டா வந்து தாக்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் மான்ஸ்டராவே மாறினேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹியூமன் நைட் கேப்டனா தான் இந்த கண்ட்ரிக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் எதுக்காக மான்ஸ்டரா மாறினேன்னு சொல்ற விஷயம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல நான் இன்னும் தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. இவன் பேசுற எல்லாத்தையும் கேட்கும் போது ஏதோ ரொம்ப ஃப்ரெண்டான ஒரு ஓல்டு மேன் என் கூட சேர்ந்து பேசுற மாதிரி தானே தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. உனக்கு கேண்டி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டு அவன் கொடுத்துட்டு இருப்பான். அதையும் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் என்ன கொஞ்சம் மட்டமா இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே அது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் கொடுத்தோன்னே நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சு கூட பாக்கல. பேசுறதுல நீ பண்ணிட்டு உடனே என் கூட கான்ட்ராக்ட்ல ஈடுபடுறதுக்கு நீ தயாரா இருக்கியா? இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த கிங்கும் இந்த கண்ட்ரியும் இனிமேல் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. புது கிங் கிட்ட வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்னோட தகுதியை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சா உன்னோட ஃபுல் பவரை பயன்படுத்தி நீ என் கூட சண்டை போட்டே ஆகணும். 2 பேருமே சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. கேள்வின் அவனோட வின் ஷாட்டை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். குளோத்தோ உடனே போய் அவனை தாக்குன்னு சொன்னோன்னே குளோத்தோ அவனை தாக்கிட்டு இருக்கும் போது அவன் குளோத்தோவை தாக்க விடாம தடுத்துட்டு இருப்பான். குளோத்தோ அவனோட பிளைண்ட் ஸ்பாட்டை பயன்படுத்தி தாக்குனா அப்படியே அவன் நிறுத்திட்டான். ஜெரால்டோட மைண்ட் ஐய பயன்படுத்தி தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ஃபுல் பவரை பயன்படுத்தி சண்டை போடு, இல்லனா உன் கூட சண்டை போட்டே வேஸ்ட்னு சொல்லிட்டு ஜெரால்டு சொன்னோன்னே ஏர்டன் ரேம்பன் சொல்ற ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அவன் தாக்கிட்டு இருப்பான். ஆகிட்டோன்னு சொல்ற ஒரு பவரை பயன்படுத்தி ஜெரால்டு அதை செதறடிச்சிட்டு இருக்க. குளோத்தோ அதோட பவரை பயன்படுத்தி ஜெரால்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும். கெல்வின் அவனோட ஏர் பிரஷரை பயன்படுத்தி அவன் தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். அப்போ ஜெரால்டோட ஒரு பிளாஷ்பேக்கை காட்டிட்டு இருப்பான். ஆல்கால்னு சொல்ற ஒரு பச்சை பசுமையான கண்ட்ரியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் என்னோட வீடுன்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருக்கிற ஜிடோரான்னு சொல்ற எல்ஃப் மெசேஜரா அந்த இடத்தை நோக்கி வந்தான். கிங் ஆல்சல் லீசே எம்பையர் கூட ஒன்னா சேர்ந்து ஹோலி எம்பரர் ஆஃப் டெரமிஸை அழிக்கிறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணி அவனு சொல்லிட்டு சொன்னான். என்னோட கிங் அதை வேண்டான்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவனு சொன்னான், லீசே எம்பையரை கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லனா அதுக்கு தேவையானதை நீ அனுபவிச்சே தீர்வான்னு சொன்னான். அதே மாதிரியே எங்களோட நாடு ஃபுல்லாமே பசி பட்னி நோயால பாதிக்கப்பட்டுச்சு. ஜெரால்டோட கண்ணுக்கு முன்னாடி அவளோட வைஃப் இறந்துட்டு இருப்பா. கிங்கும் அரியணையிலேயே இருந்து இறந்துரும். அது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் அவனோட பொண்ணு மட்டும் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் கையிலேயே அவன் பொண்ணும் இறந்துரும். ஆட்கள் அந்த
மாதிரி பண்ண அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட நேஷனுக்காக நான் பழி வாங்கியே தீர்வேன். நான் பழி வாங்குறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தாக்கிட்டு இருக்க. ஏர் பிரஷர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துமே அவன் தாக்கிறதுக்கு தயாராகிறத பார்த்தோன்னே குளோத்தோ அதோட சோலார் பீமை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அதோட ஜெரல்டோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். அடுத்த நாள் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கில்டுல வந்து சொல்லிட்டு பிளாக் கோஸ்ட் நைட்டோட ஆர்மரோட சின்ன பகுதியை வந்து காட்டிட்டு இருப்பான். இது மூலமா அவனோட ஜாப் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். கேஷுவல் பண்ண தப்புக்காக அவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஜெயில அடைச்சிருப்பாங்க. நீ இப்ப பண்ண வேலை ரேங்க் டி விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லானதுனால உன்னோட ரேங்க் கொஞ்சம் ஸ்பெஷலா இன்க்ரீஸ் ஆக போகுது. இது எல்லாத்தையுமே கில்டு மாஸ்டரே உன்னை பர்சனலா பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. நீ திரும்பி இவ்வளவு சேஃபா வந்தில அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே பிளாக் கோஸ்ட் நைட் ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருந்தான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அவன் மேல ஏறி போயிட்டு இருப்பான். ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருந்த அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்துட்டு இருந்தா. மைக்கிங் உங்களோட ஹேரம் கேண்டிடேட் அவளை மாத்ததுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஜெரால்டு கேட்டுட்டு இருக்க. நான் ஃபியான்சியோ இருக்கிற வரைக்கும் அது நடக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு மெல்ஃபினா சொன்னோன்னே ஜெரால்டு உன்ட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன பார்த்து நீ கிங்னு கூப்பிடாத. ஆனா நான் ஒரு நைட்டா இருக்கிறனால கிங்குக்கு மட்டும் தான் நான் வேலை பார்ப்பேன். மெல்ஃபினா நீ என்னோட ஃபியான்ஸ் கிடையாது. அந்த நினைப்ப உன் மனசுல இருந்து தூக்கி போடுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் கில்டு மாஸ்டரை பாக்கிறதுக்காக மேல வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு ஓல்டு மேன் அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு என் பேரு லியோ, இந்த பார்ட்ல இருக்கிற அட்வென்ச்சர் கில்டோட கில்டு மாஸ்டரா நான் இருந்துட்டு இருக்கேன். அவனோட அப்ரைசர் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு நீ இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் சொல்றது உண்மைதானு சொல்லிட்டு கேட்டோன்னே கேல்வின் அவனோட அப்ரைசர் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். அவனோட டைட்டில் அனலைசர் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அப்ரைசிங் ஐ ரேங்க் ஏ அளவுலயும் கன்சீல்மெண்ட் ரேங்க் பி அளவுலயும் இருந்துட்டு இருக்கும். இவனோட பவரை பயன்படுத்தி நான் யாருன்னு சொல்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டானு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஆன்ஜி கேஷலுக்கு நடந்த விஷயத்தையும் பிளாக் கோஸ்ட் நைட்ட தனியால இருந்து நீ தோக்கடிச்ச விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். இது எல்லாமே உன்னோட சர்வன்ஸ் பயன்படுத்தி தானே நீ பண்ணி ஒரு சமணர் தானே சொல்லிட்டு அவன் கேட்டோன்னு ரேங்க் ஏ அப்ரைசிங் ஐய வச்சிருக்கிற ஒரு ஆள் எனக்கு பக்கத்துல இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. மைக்கிங் உங்களோட ஸ்டேட்டஸ கடைசி வரைக்கும் நீங்க ஒளிச்சு வச்சிருக்கவே முடியாது. சீக்ரெட்ஸ் மத்தவங்க எல்லாத்தையுமே சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு நாங்க எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு மெல்ஃபினா சொன்னோன்னே இதுக்கு மேலேயும் மறைச்சு வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் ஒரு சமணர் தான். கேஷலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரிமினல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எதுக்காக நீங்க அவங்கள தடுத்து நிறுத்தாம இருந்தீங்க? அதுக்காக என்ன மன்னிச்சிரு. கேஷல் டைரன் சொல்ற மிலிட்டரி நேஷனோட ஒரு நோபலா இருந்துட்டு இருக்கான். அவனை நான் பிடிக்கணும்னா எனக்கு சாலிட்டரியான ஒரு ப்ரூஃப் எனக்கு வேணும். ஆனா அவனை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணது நான் தானே. அவன் பண்ண எல்லாத்துக்குமே இனி அவன் வாழ்நாள் ஃபுல்லாவே அனுபவிப்பான். இப்ப நம்ம டைரக்டா பாயிண்ட்க்கே வருவோம். எதுக்காக என்ன ஒரு எனிமி மாதிரி தோட்டத்துல பாத்துட்டு இருக்க? நான் உன்னோட எனிமி கிடையாது. நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன்னை மாதிரி அனதர்வேல்ல இருந்து வர்றவங்கள பாக்குறது இது ஒண்ணும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னா என்னை மாதிரி அனதர்வேல்ல இருந்து வந்தவங்க அதிகமான பேர் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஓலி எம்பரர் ஆஃப் டெரமிஸ்ல ஹீரோஸ் அனதர்வேல்ல இருந்து வந்தவங்க தான். நான் மறந்தே போயிட்டேன், அவங்களையும் நான் தான் ரீகார்னேட் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறமாட்டி நான் சொல்றேன்னு மெல்ஃபினா சொன்னோன்னே டெரமிஸோட பிரிஸ்டஸ் காடோட ப்ராபசியை பயன்படுத்தி ஹீரோஸ் இந்த உலகத்துல சமன் பண்ணான். அவன் என்ன சொன்னானா டீமன் கிங் திரும்பி வந்துட்டானா. அதனாலதான் இந்த கான்டினென்ட்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளாவே ரொம்பவும் வயலண்டா இருந்துட்டு இருக்கு. நீ கடைசியா சண்டை போட்ட பிளாக் கோஸ்ட் நைட்டும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு டீமன் கிங் திரும்பி வந்ததுதான் காரணம். ஹீரோஸால இந்த என்டையர் கான்டினென்ட்டையும் பாதுகாக்க முடியாது. டீமன் கிங் திரும்பி வந்தனால அவங்களோட போக்கஸ் எல்லாமே அவனை டிஃபீட் பண்றதுதான் முக்கியமா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? மான்ஸ்டர்ஸ்ல இருந்து உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா? இந்த சிட்டியில ரேங்க் பி இல்ல அதை விடவும் ஹையரான ஜாப்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள் அந்த அளவுக்கு கிடையாது. உனக்கு தேவையான அதிகமான ஜாப்ஸ் நான் தரேன். அடிஷனல் சப்போர்ட்டையும் நான் கொடுக்குறேன். என்னோட அத்தாரிட்டியை பயன்படுத்தி உன்னோட அட்வென்ச்சரிங் ரேங்கையும் நான் இன்க்ரீஸ் பண்றேன். உன் இஷ்டப்பட்ட மாதிரி எந்த வேலையினாலும் நீ எடுத்துக்கலாம். இவ்வளவு நாளா நீ அனதர்வேல்ல இருந்து வந்தவன் ஒரு சமணர் சொல்ற விஷயத்தை எதுக்காக நீ மறைச்சு வச்சிருந்த? நோபல்ஸ் சேர்ந்தவங்க அவங்களோட பவரை பயன்படுத்தி அவங்க கூட உன்னை சேர்த்து உன்னோட ஃப்ரீடத்தை உன்ட்ட இருந்து எடுத்துட கூடாதுன்னு சொல்றதுக்காக தானே நீ கவலைப்பட்டு இருக்க. உனக்கு நான் எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்றேன். உன்னோட ஃப்ரீடத்துக்கு நான் கேரண்டி பண்றேன். உன்னோட ஸ்கில் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரேங்க் எஸ் அட்வென்ச்சர் லெவலுக்கு ஈக்குவலா இருந்துட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்துல டாப்புக்கு கொண்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் கூட சேர்ந்து வேலை பார்க்க நீ தயாரா இருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னே உங்க கண்டிஷன் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கேள்வின்னு சொல்லிட்டு இருப்பான். கேள்வி நீ ரேங்க் பிக்கு ப்ரொமோட் ஆனத விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இங்க இருக்கிற யங்கர் அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ரேங்க் எஃப்ல இருக்கிற அட்வென்ச்சர் ரேங்க் பிக்கு இவ்வளவு சீக்கிரத்துல ப்ரொமோட் ஆகி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதனாலேயே இன்னைக்கு ராத்திரி செலிப்ரேஷன் பண்ற விதத்துல உன்னோட ப்ரொமோஷனுக்கு ஏத்த எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் நான் உனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு கொஞ்சம் லஞ்ச் தர முடியுமா சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. அந்த
லஞ்ச் வாங்கிட்டு அவனோட ரூம் நோக்கி போயிட்டு இருப்பான். மைக்கிங், நீங்க கீழே பார்த்த அந்த லேடியையும் நீ நினைக்கிறது தப்பு. அவளை நான் என்னோட ஆரம் கேண்டிடேட்டா நான் மாத்த போறதே கிடையாது. ஒரு வாரமா நான் இந்த இன்ல இருக்கிறனால அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். மெல்ஃபினா, நீ ரீஇன்கார்னேட் பண்ண ஹீரோஸ பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹோலி எம்பரர் ஆஃப் டெரமிஸ்ல இருக்கிற பிரிஸ்டஸ் சமனிங் ரிச்சுவல் மூலமா ஸ்மார்ட்டா இருக்கிற பாய்ஸையும் கேர்ள்ஸையும் நான் இங்க ரீஇன்கார்னேட் பண்ணேன். அவங்க இப்ப எல்லாருமே ரொம்ப டீசென்டான லெவல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. நீ பேசுறத பார்த்தா அவங்க பெரிய விஷயமா கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வரியா? டீமன் கிங்கோட பிரச்சனை தலைக்கேறி போனனாலதான் வேற வழி இல்லாம நான் உங்களை இங்க கொண்டு வந்தேன். நீங்க அவங்க கூட இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. க்ளோத்தோ, நேத்து கிடைச்ச ரிவார்ட் மணியை கொஞ்சம் தர முடியுமா? இதுவே போதும் நினைக்கிறேன்னு அவன் கீழே இறங்கி வந்து, கிளேர், இன்னைக்கு ராத்திரிக்கு இன்னொரு பிளேட் டின்னர் ரெடி பண்ணி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். மைக்கிங், இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்ல மூட்ல இருந்துட்டு இருக்கீங்க, எது வாங்க போறீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு ஒரு ஃபீமேல் ஸ்லேவ வாங்க போறேன்னு குதூகலத்தோட அங்க இருந்து போயிட்டு இருக்க. அந்த வயசு நீங்க அடைஞ்சிட்டீங்க. எல்லா மேனோட ட்ரீமும் அதுதானே சொன்னோன்னே. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. மெல்ஃபினாவும் நானும் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். அவளை கூட்டிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி உங்களோட பார்ட்டியில சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே? ஜெராடு கூட நேத்துக்கு நான் சண்டை போடும் போது உண்மையிலேயே சொன்னா அது ரொம்ப டஃபா இருந்துச்சு. இதை விடவும் பவர்ஃபுல்லான எனிமி கூட நான் சண்டை போடணும்னா கண்டிப்பா எனக்கு பவர்ஃபுல்லான சர்வன்ட்ஸ் எனக்கு தேவைப்படுவாங்க. அதனாலதான் அன்னைக்கு நான் அந்த வழியா போகும்போது ஒரு ஸ்லேவ பார்த்தேன். அவளை நான் கொண்டு வந்து என் ட்ரைனிங் கொடுத்து என்னோட பார்ட்டியில சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்லேவ்ஸ் சொல்றவங்க மாஸ்டரோட பெர்மிஷன் இல்லாம ஸ்கில் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த மாஸ்டரும் தொடாத ஒரு ஸ்லேவ தான் நான் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். ஒருத்தன் தலையில தீ பிடிச்சு உருண்டு பரண்டு கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அந்த எல்ஃபுக்கு மேல ஒரு கர்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த கர்ஸ்னாலதான் அவனுக்கு அந்த தீயே அவன் உடம்புல பத்தி இருக்கும். நீ பாத்துட்டு இருக்கல, இவ ஒரு ஆஃப் எல்ஃப், ரொம்ப ரேரானவா. இவ மேல ஒரு கர்ஸ் இருக்கிறனால யாராச்சும் இவ்வளவு தொடணும்னு நினைச்சிட்டாங்களா அவங்க உடம்புல. இப்ப நீ பாத்தில அதே மாதிரி தீ பத்திக்கிட்டு எரிஞ்சிருதுன்னு சொன்னோட அவனோட அப்ரைஸ் ஐய பயன்படுத்தி பாத்துட்டு இருப்பான். ஃபயர் டிராகன் கிங் கர்ஸ்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். நான் நினைச்ச மாதிரி இவளோட பாயிண்ட்ஸ் யாருமே டச் பண்ணவே இல்ல. இவளோட கர்ஸை நான் ரிலீஸ் பண்ணனும்னா எந்த அளவுக்கு எனக்கு ஸ்கில்ஸ் தேவைப்படும் சொல்லிட்டு அவன் மெல்ஃபிட்டா கேட்டோன்னே, ஃபயர் டிராகன் கிங் கர்ஸை பொறுத்த வரைக்கும் ரேங்க் ஏ ஒயிட் மேஜிக் யூசரா இருக்கிறவங்களோட கேடு பிளஸ் ஸ்பெல் மட்டும் இருந்தாலே போதும் சொன்னோன்னே அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். உன்னை ஹையான பிரைஸுக்கு விற்கலாம் நினைச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஓ மேல கஷ்டம் இருக்கிறனால உன்னை யாருமே வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் புலம்பிட்டு இருக்க. கேள்வி திருப்பி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். உனக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் அவளை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். காலையில நடந்தது எல்லாத்தையும் பார்த்துமா நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க? அவ ஒரு ஆஃப் எல்ஃப் தான், ரொம்ப ரேராவும் இருந்துட்டு இருக்கா. இது வரைக்கும் எந்த ஒரு மாஸ்டரும் அவளுக்கு கிடையாது. இருந்தாலும் அவ மேல கர்ஸ் இருந்துட்டு இருக்கு. யாராச்சும் அவளை தொட்டனா ஃபயர் அவங்க மேல பத்திக்கிடுதுன்னு சொல்லிட்டு சொன்னோட எந்த கவலையும் இல்லாம அவ அவளை வாங்கிட்டு இருப்பான். நீ யாரு? இன்னையில இருந்து இவன் தான் உன்னோட மாஸ்டர் சொன்ன அவன் அவளை அவனோட வீட்டை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். என்ன நீங்க வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு எஃபில், என் பேரு கேள்வி. நான் ஒரு அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்கேன். உன்னை கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ண வச்சு என் கூட நான் ஃபைட் பண்ணதுக்கு தான் ஆசைப்படுறேன்னு சொன்னோட ஆனா என் மேல கர்ஸ் இருந்துட்டு இருக்கு. யாராச்சும் என்ன தொட்டனா அவங்களுக்கு ஃபயர் பத்திக்கிடும். நீ எவ்வளவு நாளா ஸ்லேவா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? எனக்கே தெரியாது. ஞாபகம் வந்ததுல இருந்து என்னோட பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி கர்ஸ் இருக்கிறனாலதான் என்ன ஸ்லேவரியில விட்டுட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவ கவலைப்பட்டு இருக்க. அவனோட ஸ்கில்ல பயன்படுத்தி அவன் மேல இருக்கிற கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். எஃபில், இவ்வளவு நாளா நீ என்னத்தை அனுபவிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமேல் நீ யாரை தொட்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான கர்ஸ்ட் ஃப்ளேம் அவங்க மேல படதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னோட கர்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே எந்தவித கர்ஸும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை தொட்டுட்டு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பா. உங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே தயாரா இருந்துட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட கெஸ்டா கிளேர். இவளுக்கு தேவையான க்ளோத்தை கொடுக்க முடியுமா? டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கொடுத்தா கூட சந்தோஷம் தான். எஃபில், கிளேரோட சாப்பாடு எப்பவுமே ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னோன்னே இவ ரொம்ப கியூட்டா இருந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி அழுக்கு பொழிஞ்ச ட்ரெஸ்ஸோட நான் இவளை சாப்பிட விடவே மாட்டேன். இவளை கிளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட விடுவேன்னு சொன்னோன்னே அவ ஃபர்ஸ்ட் டைமா கிளேரோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அலைக்கு அவனை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அவனும் சாப்பாட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவனுக்கு மட்டும் சாப்பாடு வரவே வராது. எஃபில், உன்னோட மாஸ்டருக்கு நீ எந்த அளவுக்கு அழகா இருக்கன்னு சொல்ற விஷயத்தை இப்ப காட்டுன்னு சொன்னோன்னே அவ மெய்ட் காஸ்டியூம் போட்டுட்டு அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துட்டு இருப்பா. நீ ரொம்பவும் பார்க்க அழகா இருந்துட்டு இருக்க. அதை சொல்ல வார்த்தைகளே எனக்கு வரலன்னு சொல்லிட்டு கேள்வின்னு சொன்னோன்னே இருப்பா. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எஃபிலும் கெல்வினும் ரெண்டு பேருமே சேர்ந்து கிளேரோட டெலிஷியஸான சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எஃபில் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நல்ல டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்டு இருக்கனால சந்தோஷத்துல அழுதுட்டு இருப்பா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட சர்வன்ஸா இருக்கிற மெல்ஃபினா, க்ளோத்தோ, ஜெராடு அவன் ஒரு சமணர்னு சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே எஃபில்ட்ட சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, இதை சீக்கிரட்டாவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்கில்ல அவளுக்கும் கொடுத்து அவளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவளை சூஸ் பண்ற அளவு
அளவுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா மெல்ஃபினா தான் என்ன சொன்னா, அப்படி அவ பண்ணா மட்டும்தான் அவ நல்ல பவர்ஃபுல்லா மாறுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே தொடங்கிச்சு. கிளையர்ட்ட எங்க 2 பேருக்கும் தனித்தனி பெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனா இப்போ அவன் என்னோட ஒரே பெட்ல தான் வந்து படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு, இந்த அளவுக்கு கியூட்டா இருக்கிற இவ கிட்ட என்னால எப்படி தூங்க முடியும்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். எஃபில் என்னோட டீம்ல ஜாயின் பண்ணி 1 மாசம் ஆயிட்டு எங்களோட ஜாப்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நாங்க லெவல் அப் பண்ணிட்டு இருக்கோம்னு டார்க் ஃபாரஸ்ட்ல ஒரு மான்ஸ்டர் கூட சேர்ந்து அவங்க சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. எஃபில் அவளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்ச்சரியிலையும் ஃபார்சிங்லயும் டீவிங்லயும் லெவல் அப் பண்ணதுக்கு அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மெய்ட் அவுட்ஃபிட்ட காம்பேட்டுக்கு தேவையான வகையில அவ கிரியேஷன் பண்ணிருக்கா. நானும் பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளோட பிளேஸ் ஆரோ சொல்ற பவரை பயன்படுத்தி இந்த மான்ஸ்டர் தாக்கி அழிச்சிட்டு இருப்பா. ஆர்ச்சரி ஸ்கில்லையும் ரெட் மேஜிக், ஃபயர் டிராகன், கிரேஸா இருக்கிற ஒரிஜினல் டெக்னிக் எல்லாத்தையுமே காம்பைன் பண்ணி தான் ஹை லெவல் மேஜிக்கா அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த மெயின் காஸ்டியூம் போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா சண்டை போடுவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கில்டுல வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தொடர்ச்சியா 9 வாட்டி அவன் ஜெயிச்சிருக்கிறனால இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ஜெயிச்சா போதும், ரேங்க் அப் எக்ஸாம அவன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். மாஸ்டர், கூடிய சீக்கிரத்துல நீங்க ரேங்க் ஏ மாற போறதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கேன். நீ ஒன்னும் சாதாரண கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ ரேங்க் சி ல இருந்து தான் எல்லாத்தையும் தொடங்க. இப்போ நீ சீக்கிரத்திலேயே ரேங்க் பி க்கு மாறிட்ட. போன வாட்டி நடந்த எக்ஸாம்ல உன்னோட மோக் பேட்டில்ல நடந்த ஆப்போனன்ட்ட நினைச்சு பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் கவலையே இருக்கு. ரேங்க் சி எக்ஸாம்ல எஃபில் அவளோட எக்ஸாமினர் கொஞ்சமா தசை மாறிட்டு இருக்க நேரத்துல பின்னாடி வழியா வந்து அவளோட ஆரோ பயன்படுத்தி அவனை தாக்கி அழிச்சிருப்பா. நீ நினைக்கிற மாதிரி அந்த எக்ஸாமினர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே சொன்னா நீங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கீங்க. எஃபில் பக்கத்துல கடையில ஒரு புது ஸ்வீட் ஷாப் ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. வரியா நம்ம 2 பேரும் அங்க போவோமா? மாஸ்டர், நீங்களும் தாராளமா என் கூட வரலாம்னு சொன்னோன்னே கேள்வின் ஒரு அழகான பொண்ணு உன்னை கூப்பிட்டு இருக்கும் போது அவளை வேண்டான்னு சொல்லிட்டு நீ சொல்ல போறியா? ஓகே, நாளைக்கு நம்ம இதுக்கு போவோம் சொன்னோன்னே இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு டேட் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில என்னோட சர்வர் நெட்வொர்க்கை துண்டிச்சிட்டு ஏதோ ஒரு டிவைன் ஆரக்கில கொடுக்க போறதா மெல்ஃபினா இங்க இருந்து போயிட்டா. ஆன்ஜி அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. உன்னோட அவுட்ஃபிட் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. கண் கெட்ட தூரத்துல எஃபில் எங்கேயுமே காணுமே. அவ கிளம்புறதுக்கு டைம் ஆகும் சொல்றனால முன்னாடி என்ன போக சொல்லிட்டா. இன்னைக்கு எந்த விதமான அட்வென்ச்சர் டியூட்டியும் கிடையாது. நம்ம 3 பேருமே நல்லாவே சேர்ந்து சந்தோஷமா சுத்தி பார்ப்போம் சொல்லிட்டு இருக்கு. எஃபில் ரொம்ப கியூட்டான ட்ரெஸ்ல அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்து கெல்வின் வாயை பொளந்துட்டு இருப்பான். 1 மாசத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போது மெலிஞ்சி போய் எலும்பு மாதிரி இருந்துட்டு இருந்த. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல ரொம்ப நைஸாவும் ஸ்மூத்தா மாறுவேன் நினைச்சு கூட பாக்கலன்னு ஆன்ஜி சொல்லிட்டு இருக்க. அவங்க 3 பேருமே ஒன்னா இருந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எஃபில் ஒரு ஸ்வீட்டை எடுத்து கெல்வின் வாயில ஊட்டி விடுறத பார்த்தோன்னே இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களோட ரூம்லயும் எஃபில் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாளான்னு சொல்லி ஆன்ஜி அவனை கலாய்ச்சிட்டு இருப்பா. கில்ட சேர்ந்த ஆன்ஜியும் எஃபில் மெய்டும் இங்கதான் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த புது பையன் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க ஒருத்தன் கூட இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. என்ன இவ தோக்கடிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். கேள்வின் ஆ காட்டுன்னு சொல்லிட்டு ஆன்ஜியை ஊட்டி விடுறது பார்த்தோன்னே உங்க 2 பேருக்கும் நடுவுல காம்படிஷன் வைக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. 2 பொண்ணுங்க ஒரு பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இததான் லவ் ட்ரையாங்கல் சொல்லிட்டு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்து பேசுறத பார்த்தோன்னே நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரூம்ல கொண்டு போய் சாப்பிட்டுக்கிறோம். என்னது அவங்க 2 பேரையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறானா? இவங்க எதுக்காக தப்பாவே நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து புலம்பிட்டு இருக்க. ஒரு காமனரா இருந்துட்டு பப்ளிக் பிளேஸ்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு இருந்த டேபிள 2 பேர் வந்து தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் டைசனோட பிரின்ஸ் டாபரா. டைசன் என்னதுன்னு கேட்டோன்னே ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மிலிட்டரி கண்ட்ரி. பிரின்ஸ் நம்ம இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்து அவனு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. இந்த 2 பொண்ணுங்களையும் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாவும் அழகா இருந்துட்டு இருக்கு. இவங்களை நீ என் கிட்ட கொடுத்துட்டீனா நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன்னு சொன்னோன்னே கெல்வின் அவனோட பவரை பயன்படுத்தி அவன் பின்னாடி நின்றுட்டு அந்த 2 சோல்ஜரையும் தாக்கிட்டு இருப்பான். டாபரா சொல்ற டைசனோட பிரின்ஸா இருக்கிற என்னையே நீ தாக்குற அளவுக்கு உனக்கு துணிஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. ஏற்கனவே அவன் சொன்ன மாதிரியே கேள்வின் அவனோட ஏர் பிரஷரை பயன்படுத்தி அவனை மண்டியில வச்சுட்டு பார்ட் டவுன்ல பிரின்ஸா இருக்கிற நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட்வென்ச்சர் கில்ட்ல இருக்கிற லியோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். இங்க ஒரு பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர் இருந்துட்டு இருக்கானா. ரூமர் படி நானே பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன் மட்டும் இருந்து அவனை என் கூட கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இவன் சொல்றத படி எல்லாத்தையும் கேட்கும் போது இவன் ஒன்னத்துக்குமே உதவ மாட்டான். வெத்து சொல்லிட்டு நல்லாவே புரியுதுன்னு ஆன்ஜி சொல்லிட்டு இருக்க. அந்த பவர்ஃபுல்லான அட்வென்ச்சரை என் கூட நான் கூட்டிட்டு போய் எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சு அவனோட புகழை எனக்கு நான் எடுத்துக்க போறேன். நீ தேடிட்டு இருக்க அட்வென்ச்சர் நான் தான். உன்னோட பவரை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வேலை பார்க்கறதுக்கு நீ தயாரா இருக்கேன்னு கேட்டோன்னே அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை தாக்கிட்டு இருப்பான். கேள்வி, நீ நல்ல வேலை தான் பண்ண. இவங்க நம்மள தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டாங்க. நம்ம வேற ஏதாச்சும் இடத்துல போய் சாப்பிடுவோம் சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ ஹோலி எம்பரர் ஆஃப் டெராமிஸா காட்டிட்டு இருப்பான். கொலைட்டுன்னு சொல்ற பிரிஸ்டஸ்
காடஸ் மெல்ஃபினாவை அந்த இடத்துல வர வச்சிட்டு இருப்பா. கோலைட் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹீரோஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு கிறிஸ்டல் பால காட்டிட்டு இருப்பா. அதுல 4 ஹீரோஸ் அந்த இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட லெவல்ஸ் எல்லாமே 53 52 சொல்லிட்டு 50 கீழேயே இருந்துட்டு இருக்கும். உங்களோட ஆரக்கிளை எனக்கு தர முடியுமா சொல்லிட்டு கேட்டோன்னே வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல ஈவில் பிரசன்ஸ் அதிகமா இருந்துட்டு இருக்கு, உடனே உன்னோட ஹீரோஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல அனுப்பு, எக்காருந்து கொண்டும் அவங்க பார்த்து சொல்ற அந்த டவுன் பக்கத்துல மட்டும் போயிடவே கூடாதுன்னு சொன்னோன்னே சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. கோலைட் நம்ம காடஸ் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, காடஸ் புது ஆரக்கிளை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் இன்னைக்கு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, இதே விஷயத்தை எதுக்காக திருப்பி திருப்பி நீ சொல்லிட்டு இருக்க, நான் கிளையர்ட்ட புது ரூம் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன், ஆனா கடைசியில நாங்க 2 பேரும் ஒரே பெட்ல படுப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. மாஸ்டர் நான் ஒரு அட்ராக்டிவான அழகான உமன் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலனா இது எல்லாத்தையுமே நீ யார லவ் பண்றியோ அவங்க கிட்டதான் நீ போய் சொல்லணும். என்னோட மாஸ்டராவும் ஒரு மேனாவும் உங்களை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ கியூட்டாவும் மத்த பொண்ணுங்களை விட ரொம்ப அழகா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே கூடிய சீக்கிரத்துல நான் ஒரு புது வீடை வாங்கியே தீரணும், அப்பதான் எங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு செப்பரேட்டான ரூமை ரெடி பண்ண முடியும், இல்லனா இவட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். காலையில நேரத்துல அந்த 4 ஹீரோஸ பத்தி அவன் அவங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். மெல்ஃபினா திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு எஃபில் கேட்டுட்டு இருக்க. இங்க இருக்கிற ஹீரோஸ் யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் நினைச்சேன் ஹீரோஸ் எல்லாருக்குமே லெவல் 100க்கு மேல இருக்கும்னு நினைச்சேன், ஒரு வருஷமா பெருசா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோன்னே எனக்கும் கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்துச்சு, ஆனா கைஸ் நீங்க எல்லாருமே கொஞ்ச நாள்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்க. என்னோட பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்ல பயன்படுத்தி நான் ஒரு வீக் சாகிட்ரி ஸ்டாப்பர் ரேங்க் ஏ அளவுக்கு நான் மாத்திருக்கேன். ஜெரால்டு ரேங்க் ஏ உள்ள ட்ரெட் நோட்டும் ரேங்க் பி உள்ள கிரிம்சன் கேஃபும் வச்சுட்டு இருப்பான். எஃபில் அவளோட சீவிங் ஸ்கில்ல பயன்படுத்தி கெல்வினுக்கு தேவையான ரேங்க் பி சேஜ் பிளாக் ரோபர் ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு இருப்பா. கிளையர் உடனே கதவை தட்டிட்டு கில்ட சேர்ந்தவங்க கெல்வின் உன கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னே ஹெர்மிட் கேவ்னு சொல்ற ரேங்க் டி டஞ்சன்ல அட்வென்ச்சர்ஸா போனவங்க சீக்ரெட் ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்கதான் அந்த டீமன் இருக்கிறதையும் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னோன்னே டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுகளோட பவர் டிராகன்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும், அவங்க எல்லாருமே திரும்பி உயிரோட வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துட்டு இருக்கு. அந்த டோர் சீல் ஆனனாலதான் அவங்க உயிரோட வந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. டீமனோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அது ரேங்க் எஸ் விடவும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா கேள்வி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ட்ரைசன்ல இருந்து டாபரான்னு சொல்ற ஒரு பிரின்ஸ் என்ன பார்க்க வந்ததாவும் அவனை நீ போட்டு துவம்சம் பண்ணதாவும் நான் கேள்விப்பட்டேன். டாபராவா? இதுக்கு முன்னாடி அந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, யாருன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் அந்த பிரின்ஸ நடு ரோட்ல போட்டு பொழந்து கட்டி இருக்கான். இது ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்டா மாறி இருக்கறனால அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுல எனக்கு அதிகமான தலைவலியா இருந்துட்டு இருக்கு. என்னோட ஜாப் நீ ஏத்துக்கிறியான்னு கேட்டோன்னே நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு அதுக்கு பதில் கொடுத்துட்டு இங்க இருக்கிறதுலே பெரிய டீமன் அது இவன் மட்டும் தான் சொன்னோன்னே அடுத்த நாள் ரேங்க் டி டஞ்சனா இருக்கிற ஹெர்மிட் ஹாலோன்னு சொல்ற அந்த டஞ்சனை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஊடுன்னு சொல்ற ஒரு அட்வென்ச்சர் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பான். எஃபில் ஏற்கனவே அவளோட எக்ஸாம்ல இவனை தான் பிரிச்சு போட்டு மேஞ்சிருப்பா. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃபில் ஒன்னு நான் பார்க்கவே இல்லையே, எதுக்காக இதை சுத்தி நீங்க பேரியர் போட்டிருக்கீங்க, ஒருவேளை இருக்கிற டீமன் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா யாருக்கும் ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நாங்க இதை சுத்தி பேரியர் போட்டிருக்கோம். சாதாரண டீமன்னா பரவாயில்ல, ரேங்க் பி அளவுக்கு இருக்கிற டீமனுக்கு இது யூஸ்லெஸ் ஆன பேரியர் தான். உள்ள எந்த மாதிரி டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக கெல்வினோட கேங்கை சேர்ந்தவங்க உள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஜெரால்டு நீ லீட் எடுத்துக்கோ, எஃபிலும் நானும் பின்னாடியே வரோம், க்ளோத்தோ நீ எங்களுக்கு பின்னாடி வான்னு சொல்லிட்டு 4 பேருமே உள்ள போயிட்டு இருக்க. அந்த டஞ்சன்ல எலும்பு கூடோட மேல இருந்து ஒரு டீமன் எதையோ ஒண்ணு தின்னுட்டு இருக்கும். ரெகுலரான டஞ்சன்னா அதிகமான மான்ஸ்டர்ஸ் இருந்துட்டு இருக்கும், இப்போ வரைக்கும் எந்த மான்ஸ்டரும் என் கண்ணில் படல, இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராட்சச கதவு கிட்ட போய் நின்னுட்டு இருப்பாங்க. இந்த கதவுக்கு பின்னாடி 2 லைஃப் ஃபார்ம் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒரு டீமன் ரொம்ப வீக்கான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு, இன்னொரு டீமன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா நம்மளுக்கு த்ரெட்டா இருந்துட்டு இருக்கு. அந்த டீமனை மட்டும் என்னோட சர்வெண்டா மாத்திட்டேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு லக்காவே அமையும் சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவங்க 4 பேருமே உள்ள போயிட்டு இருப்பாங்க. செயின் கேப்சர் பண்ணப்பட்ட நிலையில ஒரு டீமன் கேர்ள் அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பா. என் பேர் விக்டர், நான் ஒரு ஆர்ச் டீமனா இருந்துட்டு இருக்கேன், என்னோட இடத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன்னு சொன்னோன்னே சாதாரண லெசர் டீமனே ரேங்க் பில இருந்துட்டு இருக்கும்போது இவனை மாதிரி கிரேட்டர் டீமனா இருக்கிறவன் கண்டிப்பா எஸ் ரேங்க்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு இருப்பான். இந்த பொண்ணு யாரு? இவ டீமன் கிங்கோட பொண்ணு தான். மைலார்டு பாஸ்ட்ல மொத்தமே 3 டீமன் கிங் தான் இருந்தாங்க, இவ கண்டிப்பா டீமன் கிங் குஸ்டோவோட பொண்ணா தான் இருக்கணும். ஆனா டீமன் கிங் குஸ்டோவுக்கு பொண்ணு இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. டீமன் கிங் குஸ்டோவை சுத்தி அதிகமான எனிமிஸ் இருந்தனால இவளை சீக்கிரட்டாவே வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த ஏரியால இருக்கிற அதிகமான மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நான் கொன்னு குமிச்சிட்டேன், அப்பதான் உன்னை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமன் இந்த இடத்தை நோக்கி வர முடியும். அப்ப நீ என்ன சொல்ல வர? உன்னோட டிராப்ல நாங்களே வந்து மாட்டிக்கிட்டோம் சொல்ல வரியா? உண்மையை சொல்லணும்னா இந்த சீலை உடைக்கணும்னா ஒரு ஹியூமனால மட்டும்தான் முடியும், என்ன இந்த சீலை உடைக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்ல வரியா? அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. உன்னோட
என்னோட பிளஷ தின்னு உன்னோட பவரை அப்சர்வ் பண்ணிட்டு நானே அதை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஜெரால்டு அவனோட ஷீல்ட பயன்படுத்தி அதை தடுத்துருவான். என்னோட யூனிக் ஸ்கில்ல இருக்கிற குளூட்டனி யார தின்னாலும் எந்த மாதிரி பவரையும் திருடி எனக்கு பவரா யூஸ் பண்ணக்கூடிய பவரை அது கொடுத்திருக்கு. என்ன நீ சாப்பிட்டுட்டு ஹியூமனா மாதிரி இந்த சீலை உடைச்சு இவள புது டீமன் கிங்கா மாத்தணும் சொல்லிட்டு தானே நீ ஆசைப்பட்டு இருக்க. டீமன் கிங் கூஸ்டோவோட பொண்ணா இருக்கிற சேரான் சொல்றவள நான் தின்னிட்டு அந்த இன்கிரெடிபிளான பவர் அடைஞ்சி நானே புது டீமன் கிங்கா மாறணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே கண்டிப்பா இவனோட பவரை பார்க்கும்போது இவன் ஒரு ரேங்க் எஸ் மான்ஸ்டர் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எனிமியை நான் சந்திச்சதே கிடையாது. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது ரொம்ப எக்ஸைட்டா இருந்துட்டு இருக்கு. என்னோட கிங்கோட பேட் ஹேபிட் இப்போ வெளிப்பட தொடங்கிட்டு. எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க எஃபில்? இதுக்கு முன்னாடி கிங் என் கூட சண்டை போடும்போது அவளோட மூஞ்சில ஒரு விதமான வினோதமான நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னு பார்த்தா அவன் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அதே மாதிரியே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகி அவங்க கூட சண்டை போடத நினைச்சு சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருப்பான். கெவினும் விக்டருக்கும் நடுவுல சண்டை தொடங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். உன்னோட ஃபேஸ் எதுக்காக இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு? இதுவரைக்கும் ஒன்னே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எனிமியை நான் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம எக்ஸைட் ஆகி இந்த முகம் இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. ஓகே, இப்போ உனக்கு என்ஜாய்மெண்டா ஒரு விஷயத்த நான் காட்டணும்னு ஆசைப்படுறேன்னு அவனோட ஏடிஸ் ஆர்மியை அந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்துட்டு இருப்பான். அங்க உடஞ்சி கிடந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மியா மாறி அவங்கள தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே ரேங்க் பி மான்ஸ்டரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்குன்னு அவனோட வின்ஷாட்டை பயன்படுத்தி ஒரு குரூப்பை தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். இருந்தாலும் மாத்தி மாத்தி அதுக்கு தொடர்ச்சியா வர்றத பார்த்தோன்னே அடுத்ததா ஜெரால்டு அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். இதுக்கு எல்லாமே பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. பெர்ஃபெக்ட்டா சிங்கா சண்டை போட்டுட்டு இருக்கு. இருந்தாலும் இவன் எங்க இருந்துட்டு பல வருஷம் ஃபைட்டிங் டெக்னிக் வச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னோட பவர் எல்லாத்தையும் பார்த்து நீ பயப்படாம இருக்கீனா இதை விடவும் பெருசா ஏதோ நீ வச்சிருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா உனக்கு தரேன். ஏன்னா நீ ஒரு பேட்டில் ஜங்கியா தானே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்ற எல்லாத்தையும் கேட்கும் போது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துட்டு இருக்கேன்னு திருப்பி அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. உன் மூஞ்சில இருக்கிற அந்த ஸ்மைல நான் மொத்தமா அழிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவனோட பவரை பயன்படுத்திட்டு இருப்பான். அவன் ஒரு ஸ்மோக் பாம்பை தான் யூஸ் பண்ணிருக்கான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு கீழே இருந்து நம்மள அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்க. திருப்பியும் அவனோட கையை பயன்படுத்தி கெல்வினோட காலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இருக்க. ரெண்டாவது வாட்டி அவனோட பவரை பயன்படுத்தி கரெக்டா அவன் ஜெரால்ட தாக்கிட்டு இருப்பான். ஜெரால்டோட ஆர்மர் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஜெரால்டு விக்டருக்கு மேட்சே கிடையாது. க்ளோத்தோ அவனோட ஒரு கையை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். பிசிக்கல் அட்டாக் உனக்கு வேலை செய்யாது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னோட மேஜிக்கல் அப்சர்வேஷனை உன் மேல நான் யூஸ் பண்ண போறேன். க்ளோரி சான்ச்சுரியை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு கை கேப்சர் பண்ணப்பட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இதால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கான். ஓட்டெக்ஸ் எட்ஜ்னு சொல்ற பவரை பயன்படுத்தி ஜெரால்டோட ஸ்வாடுக்கு பவரை ஏத்தனோட அந்த பூஸ்டான ஸ்வாடை பயன்படுத்தி ஜெரால்ட் விக்டரை தாக்குறதுக்கு போயிட்டு இருக்க. எஃபில் உன்னோட ஆட்டத்தை காட்டுனோட எஃபில் அவ பின்னாடி வந்து அவளோட பிளேஸ் ஆரோவை பயன்படுத்தி அவனோட ஒரு கையை அப்படி துண்டிச்சிட்டு இருக்க. ஜெரால்ட் அவனோட பவர்ஃபுல்லான ஸ்வாடை பயன்படுத்தி இன்னொரு கையை துண்டா வெட்டிட்டு இருப்பான். க்ளோரி சான்ச்சுரியோட பவர் எக்ஸ்பயர் ஆயிட்டு எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு சொன்னோட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பேட்டில் எல்லாமே முடிஞ்சிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப அந்த பேட்டில் ஆரம்பிக்கவே போகுதுன்னு அவனோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரத பார்த்தோன்னே ஜெரால்ட் உன்னோட லாயல்டி ஸ்கில்ல இப்ப ஃபுல் பவரா நீ மாத்திக்கோ. இதுதான் நம்மளோட கடைசி ரவுண்ட். நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம தாக்கி அவனு சொல்லிட்டு இருக்க. விக்டர் வேகமா அந்த இடத்தை நோக்கி வந்து ஜெரால்ட தாக்கிட்டு இருப்பான். ஜெரால்ட் நீ எப்படியாச்சும் இந்த அட்டாக்க பிளாக் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா நம்ம பார்ட்டி மொத்தமா அழிஞ்சிரும். உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ காட்டு. நான் ஒரு ரியல் நைட்டா இருக்கிறனால நான் எப்பவுமே தோக்கவே மாட்டேன்னு ஜெரால்ட் தாக்க போற நேரத்துல விக்டர் அவனை தாக்கி மொத்தமா காலி பண்ண போற நேரத்துல எஃபில் அவளோட பிளேஸ் ஆரோவை பயன்படுத்தி விக்டரை தாக்கிட்டு ஜெரால்ட் நீ கிவ் அப் பண்ணிடாத, உன் கூட நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மாத்தி மாத்தி அவளோட பிளேஸ் ஆரோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. இப்ப நான் எல்லாமே ஆரம்பிக்குன்னு ஜெரால்ட் அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். க்ளோத்தோ அது உடம்புல இருக்கிற அதிகமான ஸ்கேட் ஸ்வாட பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருக்க. இந்த அளவுக்கு அதிகமான கர்ஸ்ட் வெப்பன் இதுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. நான் என்னோட பிளாக் ஸ்மித்திங் ட்ரைனிங்ல ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒதுக்குற எல்லாத்தையுமே க்ளோத்தோ அது ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். இந்த டைம்ல அது வேலைச்சியும் சொல்றேன் எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி கெல்வின் அவனோட ரேடியன்ஸ் லான்சர் சொல்ற பவரையும் எஃபில் பிளேஸ் ஆரோவையும் க்ளோத்தோ சோலார் பீமையும் யூஸ் பண்ணி தாக்கிட்டு இருக்க. அந்த மூணு பவரும் ஒன்னா சேர்ந்து மெர்ஜ் ஆகி விக்டரை தாக்கிட்டு இருக்கும். அந்த இடமே அதிர்ந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கல்லு ஒண்ணு உடைஞ்சி சேரா மேல உள்ள போறத பார்த்தோன்னே அவன் சேராக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு அந்த கல்லை தூக்கி கீழே போட்டுட்டு அவனும் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். நீ இதுல ஜெயிச்சிட்ட விக்டர். நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டீமன் கிங் பொண்ணா இருக்கிற சேராவை சாப்பிட போறது கிடையாதுல. என்கிட்ட நீ பொய் தானே சொன்ன.
எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மட்டும் அப்படி சொல்லாம இருந்தேனா உன்னோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி என் கூட நீ சண்டை போட்டிருக்கவே மாட்டேன். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கூஸ்டவ் அவரோட கேர்டேக்கரா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவன் சேராக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்ற ட்ரைனிங்கே கொடுத்துட்டு இருப்பான். என்னதான் என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி உன்னை பஞ்ச் பண்ணாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம ட்ரைனிங் பண்ணதுக்கு அதிகமான டைம் இருக்கு. ஏன்னா டீமன்ஸா இருக்கிற நம்ம அதிக வருஷம் வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருக்கிறனால நம்ம இந்த மேன்ஷன்லயே இருந்து அதிகமா நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஆனா என்னோட லைஃப் ஃபுல்லாவே இந்த மேன்ஷன்லயே கழிஞ்சிரும் போல இருக்கு. ஃபாதர் ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்க வரதான் செய்யறாங்க. ஆனா ஏதாச்சும் முக்கியமான வேலை வந்துட்டுனா காணாம போயிடுறாங்க. வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கூஸ்டோவோட பொண்ணுன்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவளை எனிமிஸ்ட இருந்து ஒளிச்சுதான் அவன் வளர்த்துட்டு இருப்பான். நீங்க இது எல்லாத்தையுமே சாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் ட்ரைனிங் எடுப்போம். இவளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. இந்த வீட்டை விட்டு அவ போனதே கிடையாது. இந்த மேன்ஷன் தான் அவளோட உலகமே. ஒரு நாள் ஹீரோ கூஸ்டோவோட கேசில அட்டாக் பண்ணான். எனிமி ஆர்மியை சேர்ந்தவங்க கேசில அட்டாக் பண்ணி அதுல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. என் மாஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போட்டு சாவுறதுதான் என்னோட முக்கியமான குறிக்கோளாவே இருந்துருந்துச்சு. ஆனா என்னோட மாஸ்டர் கிங் கூஸ்டோ சேரா கூட இருந்து நல்லபடியா பாத்துக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அவ இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஹீரோ மட்டும் இல்லாம டீமன்ஸும் அவளை பிடிக்கிறதுக்கு அதிகமா ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீமன் கிங் அவ மேல ஒரு சீலை வச்சாங்க. அத ஹியூமனால மட்டும்தான் உடைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. டீமன்ஸையும் மான்ஸ்டரையும் கம்பேர் பண்ணும்போது ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஒருவேளை ஹீரோ மட்டும் அவளை பாத்துட்டேன்னா அவளை காப்பாத்தி சேஃபா வச்சுக்குவான். கூஸ்டவ் இறந்தக்கு அப்புறம் அந்த மேஜிக் ஆக்டிவேட் ஆயிட்டு பிரின்சஸ் சேரா தொலைதூரத்துல இந்த இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்டா. நான் ரொம்ப நாளாவே ஹீரோ இறந்துட்டேன்னா பிரின்சஸ் சேராவை புது டீமன் கிங்கா மாத்தலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட பிளான் ஃபெயில் ஆயிட்டு. கேள்வி, நான் உன்கிட்ட கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சேராவை காப்பாத்தி உன்னோட பார்ட்டியில நீ சேர்த்துக்குவியா? நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ ரொம்ப நம்பிட்டு இருக்க. ஏன் மான்ஸ்டர் வரைக்கும் உன்னோட ஃப்ரெண்டா நீ பாத்துட்டு இருக்க. நீ ஒரு சமணர்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட சீலை நீ பிரேக் பண்ணிட்டீனா அவ கண்ண முழிப்பா. ஏன் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அவள் கேட்டுட்டு தான் இருக்கா. நீ என்னோட சர்வெண்டா மாறணும்னு ஆசைப்படுறியா? உன்னை இப்பமே நான் ஹீல் பண்ணி திருப்பியும் பழைய நிலைமைக்கே மாத்துறேன். உன்னோட ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் எப்பவுமே டீமன் கிங்குக்கு மட்டும் தான் நான் வேலை பார்ப்பேன். பிரின்சஸ் சேராக்கு இந்த உலகம் ஃபுல்லாத்தையும் நீ காட்டு. சொன்ன மாதிரியே கேள்வி அவனோட பவரை பயன்படுத்தி சீலை பிரேக் பண்ணோன சேரா கண்ண முழிச்சிட்டு இருப்பா. என்னோட ஃபாதரும் விக்டரும் இந்த அளவுக்கு முட்டாளிகளா இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு அவ அழுதுட்டு இருப்பா. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சேராவை கூட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. நாங்க இப்போ டீமன் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டோம். அதுக்கான ப்ரூஃப் எஃபிலோட கையில இருந்துட்டு இருக்கு. இது உண்மைதானா சொல்லிட்டு நீங்க பாக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கில்டு கொண்டு போய் உங்களோட அப்ரைசல் ஐயா பயன்படுத்தி பார்த்தா இதை உண்மை சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். நீ நல்லபடியா சேஃபா திரும்பி வந்தீல அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. இது யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க உள்ள சண்டை போட்ட அந்த டீமன் ஒரு சீலை பயன்படுத்தி இவளை கேப்சர் பண்ணி வச்சிருந்துச்சு. அந்த டீமனை தோக்கடிச்சோன இவளோட சீலும் மொத்தமா காணாம போனனால எங்களோட அட்வென்ச்சர் பார்ட்டியிலேயே இவளை சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இங்க இருக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஜெரால்டோட ஆர்மர் ஷீல்டு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அவனை ரீசமனிங் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பான். என்னோட லெவல் இப்போ அதிகமாயிட்டு அதுலயும் நான் இப்போ எவால்வ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோட க்ளோத்தோ அவன் எவால்வ் ஆகும்போது எந்த மாதிரி ஸ்டேஞ்சா நடந்தானோ அதே மாதிரிதான் இப்போ இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இவன் எவால்வ் ஆகி அபைசல் நைட் கமாண்டரா மாறி இருக்கான். எஸ் ரேங்க் டஞ்சன்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனோட அப்ரைசல் ஐய பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். முன்னாடி இருந்ததை விடவும் ஜெரால்டோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ஓவர் பவரா இருந்துட்டு இருக்கும். இவனோட உடஞ்ச ஷீல்டு எல்லாமே இப்போ ரிப்பேர் ஆயிட்டு ஏன் இதை விட ஸ்ட்ராங்கா மாறிட்டு தான் சொல்லணும். இது என்னோட வெற்றி கிடைச்ச ரிவார்டுன்னு கெத்தா சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயத்துல குளிர் வந்த மாதிரி நடுங்கிட்டு இருந்த இப்ப என்னன்னா பெருசா பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேள்வி நான் அவனை கலாய்ச்சிட்டு இருக்க. கேள்வி, நான் டீமன் கிங் கூஸ்டோவோட பொண்ணா இருக்கிறனால என்ன நீ சர்வெண்டா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? யாராச்சும் இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உனக்கு அது பெரிய பிரச்சனையா மாறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. என்கிட்ட ரேங்க் எஸ் கன்சீல்மெண்ட் இருக்கிறனால எந்த ஒரு அப்ரைசிங் ஐயா பயன்படுத்தியும் என்னோட ஸ்டேட்டஸை யாராலையும் பார்க்கவே முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான விக்டரியை நீ தோக்கடிச்சிருக்க. நீ யாரு? நீ ஹீரோ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ சொல்றது வேற யாரா வேணா இருக்கலாம். கொஞ்சமா ஃபன்னுக்காக அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்னது கொஞ்சமாவான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்கிறது பார்த்தோன்னே பார்த்த நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இந்த டவுன்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைமா வெளியே வந்திருக்கறனால இது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்குன்னு சேரா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருப்பா. எஃபில் சேராவை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, நான் டைரக்டா கில்டுல போய் ரிப்போர்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் கில்ட நோக்கி போயிட்டு இருப்பான். அவனோட கோஸ்ட் எல்லாமே முடிஞ்சனால அவனை ரேங்க் ஏக்கு ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ரொமோஷன் எக்ஸாம வச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமா இருந்துட்டு இருக்காங்கன்னு அவன் கதவை திறந்து அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். கேள்வி, உன்னை நாங்க வரவே இருக்கிறோம். நீ ரேங்க் ஏ ப்ரொமோஷன் அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆன்ஜி அவனோட
அட்வென்ச்சர் கில்ட சேர்ந்த எல்லாருமே அவனை வரவேற்றுட்டு இருக்க எஃபிலும் கிளேரும் போட்டி போட்டு குக்கிங் காம்படிஷன்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அப்பதான் ஊடும் கிளேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாவே நான் ரொம்ப ஃபன்னா இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஃபன்னா இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே குடி போதையில மயங்கி கீழே நடந்துட்டு இருப்பாங்க. சேராவை காணுமே சொல்லிட்டு அவன் வெளியே வந்து தேடி பார்க்க வந்துட்டு இருக்கும்போது விக்டர் வெளி உலகத்துக்கு நான் வந்துட்டேன், அது ரொம்பவும் சவுண்டாவும் நாய்ஸியா இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் அதிகமான புது விஷயங்களும் அதிகமான ஃபன்னும் இருந்துட்டு இருக்குன்னு அவ ஒரு இடத்துல இருந்து அவ யோசிச்சுட்டு இருப்பா. ஏற்கனவே ஒரு பிளாஷ்பேக்ல விக்டர் வாட்டர் இல்லாம ஒரே இடத்துல குமிஞ்சு இருக்கிறத சீன் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டுபடுற இடம் ஃபுல்லாவே ஒரே வாட்டரா இருக்குமாமே. இது எல்லாத்தையுமே நான் புக்ல இருந்தா படிச்சேன். ஒரு நாள் நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். விக்டர் சொல்றேன், நான் உங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், அந்த சீயை நோக்கி உங்களை கூட்டிட்டு போய் நான் உங்களுக்கு ஸ்விம் பண்றதுனா எப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுக்கன்னு சொல்லிட்டு சேராட்ட சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். விக்டர், நீயும் என்னோட ஃபாதரும் எனக்கு கொடுத்த இந்த லைஃப நான் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. அவ சொன்னதை எல்லாத்தையுமே கேள்வி நின்னு ஒரு இடத்துல கேட்டுட்டு இருப்பான். இப்ப என்னோட பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்லையும் எஃபிலோட சீவிங் ஸ்கில்லையும் ரேங்க் எஸ் அளவுக்கு நாங்க மாத்திக்கிட்டோம். இது மூலமா புது கிரியேஷனை உருவாக்குறதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஃபர்ஸ்ட் சேராக்கு ஆர்னைட் சொல்ற ஒரு ஹேண்ட் ஆர்மரை அவங்க வெப்பனா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நான் குயின் டெரர் சொல்லிட்டு நான் பேர் வச்சிருக்கேன். ஏன்னா நானே ஒரு குயினா இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு கெத்தா இருக்கும்னு சேரா சொல்லிட்டு இருக்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி விக்டரோட ஆர்மரை பயன்படுத்தி தான் இந்த வெப்பனை உனக்காக நான் உருவாக்கி இருக்கேன். இதை வச்சு நான் சண்டை போடும் போது விக்டர் என் கூடயே இருந்து சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்ததா ஜெரால் இருக்கு. அவன் ஏற்கனவே வச்சிருக்கிற மேஜிக்கல் சோடு மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான எஸ் ரேங்க் அளவுக்கு இருக்கிற சோடை அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். எஃபில், நீயும் கெல்வினும் எதை உருவாக்கி இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபைட் வரும்போது அதை நானே உனக்கு டைரக்டா காட்டுறேன். ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இதை கிரியேட் பண்றதுல என்னோட டைம் நான் செலவழிச்சனால இப்ப நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே, மாஸ்டர் உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எஃபில் கேட்டோன்னே, எனக்கு ரைஸ் வேணும். ரைஸா அப்படின்னா என்ன? அதோட வாசனையும் பவுல் நிறைய வச்சு சாப்பிடுற அந்த டேஸ்டும் என் நாக்குல விட்டு போவே மாட்டேது. உடனே அதை சாப்பிட்டே தீரணும்னு என் மனசு வெறியா துடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. விக்டருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த உலக ஃபுல்லாவே சேராக்கு நான் காட்டுறதுக்காக தான் வாட்டர் கண்ட்ரி ஆஃப் டோரேஜை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். டோரேஜ்ல ரைஸ் பிளான்ட் அதிகமா இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட நான் போயிட்டு இருக்கேன். மை கிங், பிரின்சஸ் திடீர்னு நம்மளை விட்டு காணாம போயிட்டாங்க. நீ மெல்ஃபிலாவை பத்தி தானே பேசிட்டு இருக்க. ஒரு நாளைக்கு முன்னாடி பாட்டி வச்சு நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு மலாக்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவ வெக்கேஷனுக்கு போறதா சொல்லிட்டு என்கிட்ட இருந்து திடீர்னு காணாம போயிட்டா. அவ கூலி சீக்கிரத்துல நம்ம நோக்கி வந்துருவான்னு சொன்னோன்னே, கேள்வி நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரமாவே ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க மறைஞ்சு இருந்து நம்மளே எதுக்காக பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, அப்ப நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா? அதே மாதிரியே ஒரு குரூப் ஆஃப் பேண்டிட் சொல்றவங்க வண்டிய தடுத்து நிறுத்திட்டு இருப்பாங்க. நீங்களா யாரு? எங்களோட சிம்பிளை பார்த்து உனக்கு தெரியலையா? நாங்க பிளாக் விண்ட் சொல்ற ஃபேமஸான தீவ்ஸை சேர்ந்தவங்க. உனக்கு இவங்களை தெரியுமா? டோரேஜ்ல ரொம்ப ஃபேமஸான திருடங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே ரேங்கியே அட்வென்ச்சர் ஒருத்தன் ட்ரைசன்ல இருக்கிற இவங்க எல்லாத்தையும் மொத்தமா செதற அடிச்சிட்டான். அப்புறம் எப்படி இவங்க இங்க இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரன் சொல்லிட்டு இருக்க. இவங்களோட லெவல் 25 இல்ல 30 தான் இருந்துட்டு இருக்கும்னு அவனோட அப்ரைசல் ஐய பயன்படுத்தி பார்த்துட்டு, சேரா இது உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நீ இவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே அவங்க 5 பேரையும் தனியால தோக்கடிக்கிறதுக்காக சேரா அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். நீ பார்த்துல இருந்து வந்திருக்க. உன்னோட ரேங்க் கண்டிப்பா ரேங்க் சிக்கு கீழே தான் இருக்கும். அந்த அளவுக்கு பவரா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவளுக்கு நம்மளோட பவர் என்னன்னு காட்டுங்க. அதுக்காக இவளை ரொம்ப டேமேஜ் பண்ணிடாதீங்க. இவ அழகா இருக்கிற வரைக்கும் நம்மளோட பிரைஸ் நல்லபடியா போகும்னு சொன்னோட, இப்ப நான் ரொம்ப ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு ஒருத்தன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். போன வேகத்திலேயே பறந்து பின்னாடி போய் விழுந்துட்டு இருக்க. அவனை நான் தொடதானே செஞ்சேன், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்போ எல்லாருமே மொத்தமா போய் தாக்குங்கன்னு சொன்னோட அவ ஒரு கிக் கொடுத்துட்டு இருப்பா. அவன் பறந்த மாதிரியே வேகமா போய் எல்லாருமே ஒரே நேரத்துல பறந்து கீழே போய் விழுந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் அவனோட சுத்தியில பயன்படுத்தி சேராவை தாக்கிட்டு இருக்க. அவன் லைட்டா அதை தொடதான் செஞ்சுட்டு இருப்பா. அந்த சுத்தியில அவன் மேல கீழே விழுந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்க. சேராவோட லெவல் 75ல இருக்கிறதுனால இந்த முட்டாள் எல்லாம் அவங்க கிட்ட நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வின்னு பாத்துட்டு இருக்க. நீ தானே சொன்ன நம்ம ரொம்ப ஃபன்னா இருக்கலாம்னு, வரிய நம்ம ஃபன்னா இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே பிரிச்சு மேய்ஞ்சி கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்களை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. எங்களோட பாஸோட லெவல் 70, அவங்க கிட்ட நீங்க நிக்கவே முடியாதுன்னு சொன்னோன்னே, என்னது உன்னோட பாஸா? அவனை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு பேட்டில் ஜங்கியா இருக்க கேள்வினும் சேராவும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்க. அவங்க வாட்டர் கண்ட்ரி ஆஃப் டோரேஜ் நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இது பாக்குறதுக்கு ஜப்பான் மாதிரி தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வின்னு பாத்துட்டு இருக்க. அப்ப நான் இதுதான் சீயா, கண்ணு கட்டுற இடம் ஃபுல்லாவே ஒரே வாட்டரா இருந்துட்டு இருக்கு.
இருக்கு. விக்டர், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் சிஏ நோக்கி வந்துட்டேன். கெல்வின், எனக்கு ஸ்விம் பண்றதுனா என்னன்னு சொல்லிட்டு நீ கத்து கொடுப்பியான்னு சேர கேட்டோன்னே, கேரேஜ்ல மட்டும் எந்த பொருளும் இல்லாம இருந்துச்சுன்னா இப்பவுமே நாங்க டைரக்டா போய் எல்லாமே பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அடுத்ததா டோரேஜ்ல இருக்கிற அட்வென்ச்சர் கில்டு நோக்கி போயிட்டு பிளாக் விண்டை சேர்ந்த கேப்சர் பண்ண ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இருப்பாங்க. நான் தான் டோரேஜோட கில்டு மாஸ்டர் மிஸ். உங்களை நான் இந்த இடத்துக்கு வரவேற்கிறேன். லியோ உன்னை பத்தி அதிகமா என்கிட்ட சொல்லியிருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி லியோவும் நானும் ஒரே பார்ட்டியில தான் வேலை பார்த்தோம். அப்போ லியோக்கு அனலைசர் சொல்லிட்டு ஒரு பேர் வந்துச்சு. காரணம் என்னன்னா அவனோட அப்ரைசல் ஐய பயன்படுத்தி மத்தவங்களோட ஸ்டேட்டஸ திருட்டுத்தனமா அவன் பாத்துருவான். அதனாலதான் அவனுக்கு அனலைசர் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. என்னோட ஸ்டேட்டஸையும் அவன் பாத்துட்டான். பிளாக் விண்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ட்ரைசன்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான வாரியரா இருக்கிற கிறிஸ்டோப் சொல்றவன் டோரேஜ்லயே பிளாக் விண்ட் சொல்ற அவங்கள தோக்கடிச்சதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த நியூஸ் இந்த இடம் ஃபுல்லாவே பெரிய நியூஸா பரவிட்டே இருக்கு. இருந்தாலும் சீக்கிரட்டா கிட்னாப்பிங் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. கிட்னாப் பண்ண பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லேவ் ட்ரேடிங்ல ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க டோரேஜ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம உடனே அவங்கள போய் கேப்சர் பண்ணுவோம். எஃபி, நீ நினைக்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமே கிடையாது. கிறிஸ்டோப் சொல்றவன் நேஷனலோட ஹீரோவா இருந்துட்டு இருக்கான். அவனை நம்ம கேப்சர் பண்ணணும்னா சாலிட்டேரியான ஒரு ப்ரூஃப் வேணும். அப்படி இல்லாத பட்சத்துல இன்டர்நேஷனல் இன்சிடென்டா மாறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. டைஸ்ல சேர்ந்தவங்க மறைமுகமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பவர்ஃபுல்லான அட்வென்ச்சர் குரூப்பா இந்த இடத்துல வர்ற மாதிரி உன்னோட டிடெக்ஷன் ஸ்கில் ஏதாச்சும் சொல்லுதா? ஆமா, இந்த டவுனோட என்ட்ரன்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல் 50க்கு ஈக்குவலா இருக்கிற பேசன்ஸ் எல்லாமே இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப லக்கியா இருந்துட்டு இருக்கேன். ஹீரோஸ் இந்த இடத்தை நோக்கி வர போறாங்க. ஹீரோஸ் பார்ட்டியை பயன்படுத்தி நம்ம வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் சொல்லிட்டு கேள்வின்னு சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரியே ஹீரோவை சேர்ந்த அந்த 4 பேருமே டோரேஜோட டவுனுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பேண்டிட்ஸ் சேர்ந்தவங்க அவங்களோட ஹைட் அவுட்ல இருந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னோன்னே, டோயோ, நம்ம இங்க வந்ததே வெஸ்ட்ல இருக்கிற எம்பையரா இருக்கிற ரீசியோட ஷிப்பை கண்டுபிடிச்சு காடஸ் மெல்ஃபினா சொன்னதை நிறைவேற்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு இப்ப டைம் கிடையாது. இங்க இருக்க மக்கள் எல்லாருமே கவலைப்பட்டு இருக்காங்க. ஹீரோவா இருக்கிற நம்மளோட பவரை பயன்படுத்தி இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கிறதும் நம்மளோட முக்கியமான கடமையில ஒண்ணுதான் சொன்னோன்னே, இவனோட ஹெல்பிங் மோடு திருப்பி ஆக்டிவேட் ஆயிட்டு இனிமேல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ டவுனுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க மட்டும் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்கன்னா டைசன் இதுல தலையிடவே மாட்டாங்க. எல்லா விதமான ஃபைட்டிங் அவங்களே பண்ணி முடிச்சிருவாங்கன்னு மிஸ்டர் சொன்னோன்னே, இல்லவே இல்ல, என்னோட பிளானே வேறன்னு சொல்லிட்டு அவன் ஒரு புது பிளான உருவாக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணுங்க எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு அம்மாவும் பொண்ணும் இருந்துட்டு இருக்க ஒருத்தன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு அந்த பொண்ணை அங்க இருந்து வலுக்கட்டாயமா கொண்டு போறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ப்ளீஸ், என்னனாலும் எடுத்துக்கோ, என் பொண்ணை விட்டுரு. எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா பொண்ணுங்க அழுகிறது மட்டும்தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்துல திரும்பி பார்த்துட்டு இருப்பான். சேரா, கெல்வின், ஜெரால்ட் இவங்க 3 பேருமே அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே, நீங்களா யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மைக்கிங், எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கல, இவன் மூஞ்சி உடைக்கணும் போல எனக்கு கோவம் வருது. ஜெரால்ட், உன் இஷ்டப்படி நீ என்ன பண்ணிக்கோன்னு சொன்ன அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு கொடுத்துட்டு இருப்பான். ஒரே அடியில அவன் தூங்க வச்சிட்டு இருப்பான். எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்டோப், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட வெக்கேஷன்ல பாதியில எதுக்காக என்ன கூப்பிட்ட? கர்ணாவோட யூனிட்டை சேர்ந்தவங்க ஸ்லேவ்ஸ ஹண்ட் பண்ண போற நேரத்துல யாரோ அவங்கள மொத்தமா தாக்கி அழிச்சிருக்காங்க. இது டைசனோட டாப் சீக்ரெட்டான விஷயம் ஆச்சு. இந்த விஷயம் மட்டும் டைசனுக்கு தெரிஞ்சு நம்மள யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க. ஜெரால்ட் ஏற்கனவே தாக்குன ஹோப்னு சொல்றவன் கதவை திறந்துட்டு வந்து மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா கெல்வின் டைரக்டா போய் கிறிஸ்டோப்பையும் சேரா பிரிசியா சொல்றவளையும் ஜெரால்ட் அடோ சொல்ற இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்க. நீ கிறிஸ்டோப் தானே? அப்ப நான் கர்ணாவோட டீமை சேர்ந்த அவங்கள தோக்கடிச்சது நீங்க தானா? இப்ப நான் ஃபன்னா சண்டை போடுறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே, சாரி, அதுக்கெல்லாம் எங்களுக்கு இப்ப டைம் கிடையாது. நாங்க இங்க வந்ததே மெயின் டிஷ் கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான். நீங்க எல்லாருமே பாத்திரத்துல ஒட்டின கரைகள் மட்டும்தான். உங்களோட கரைகளை நாங்க இப்போ சுத்தம் பண்ண போறோம்னு சொன்னோன்னே, என்னது கரையான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. ஹீரோவோட பார்ட்டியை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. மிஸ்டர் சொன்னபடி ரேங்கி அட்வென்ச்சர் இந்த இடத்தை நோக்கி முன்னாடியே போனதா சொன்னாங்க. நம்ம ஏதாச்சும் தப்பான இடத்துக்குள்ள வந்துட்டோமா? இந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு செட்சுனா உன்னோட டிடெக்ஷன் ஸ்கில்ல பயன்படுத்தி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா? நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பேர் ஒரே இடத்துல குமிஞ்சி இருந்துட்டு இருக்காங்க சொன்னோட அவங்க கதவை திறந்து பார்த்துட்டு திடீர்னு ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா க்ளோத்தோ ஒரு மலை அளவுக்கு அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கும். கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணுங்க எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தோன்னே டோயா அவனோட போலீஸோட பயன்படுத்தி ஸ்லைமை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். எங்களை காப்பாத்துற அட்வென்ச்சரோட பெட்டு தான் இந்த ஸ்லைம். உன்னை இதை தாக்குறதுக்கு விடவே மாட்டோன்னு அந்த குட்டி பொண்ணு பார்த்து சொல்லிட்டு இருக்க. எங்களை காப்பாத்த அட்வென்ச்சரோட ஃபேனாவே இவன் மாறிட்டா. அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த ஸ்லைமும் அவங்களோட பார்ட்டியில ஒரு மெம்பர் தான். நீ யாருன்னு நாங்க
தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு டோயா கானசாகி, டெரமிஸோட ஹீரோ. நான் தான் சொன்னோன்னே நீங்க ஹீரோன்னு தெரியாம நான் தேவையில்லாத விஷயத்துல நான் பேசிட்டேன். எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்களை காப்பாத்துற ராங்கி அட்வென்ச்சரை சேர்ந்தவங்க இங்க இருக்கிற பேண்டிட்ஸ தாக்குறதுக்காக போயிருக்காங்க. இந்த பேண்டிட்ஸோட லீடர் ஒரு பவர்ஃபுல்லான வாரியர். என்னதான் இந்த அட்வென்ச்சர் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்க கிட்ட நிக்கவே முடியாது. ப்ளீஸ் அவங்களை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு லேடி சொன்னோன்னே அவங்க வேகமா கடைசியா இருக்கிற ஒரு கதவு கிட்ட வழியா போயிட்டு இருப்பாங்க. அந்த கதவு திறந்துட்டு இருக்கும். அவங்க 4 பேருமே திருப்பி ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. கிறிஸ்டோபோட கேங்கை சேர்ந்தவங்க எல்லாருமே அடிபட்டு துவம்சமாயி மயங்கி கிடந்துட்டு இருக்க. உன்னால எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சு? நீ இந்த பிளாக் விண்ட் பேண்டிட்ஸோட லீடரான்னு சொல்லிட்டு அவன் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி கெல்வின் அவனோட கேங்கோட வில்லத்தனமா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ராங்கி அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் பேர் என்கிட்ட வந்தாங்க. நாங்க தாக்குன தாக்கல பொண்ணுங்க மாதிரி கத்திட்டு கடைசியில இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொன்னோன்னே டெரமிஸோட ஹீரோ டோயா கானசாகின்னு சொல்றதுனா அவனோட டீம்மேட்ஸா இருக்கிற செட்சுனா, நானா, மியாபின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிளாக் விண்டா இருக்கிற பேண்டிட்ஸா இருக்கிற ஒன்ன டிஃபீட் பண்ணி ஜஸ்டிஸ நாங்க நிரூபிச்சே தீர்வோம் சொன்னோன்னே அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஸ்ட்ராங்கா மாறியே தீரணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நீ பேசு. நம்மளுக்குள்ள ஒரு கேம் ஒண்ணு வச்சுக்கலாமா? நான் ஒருத்தர் தனியா இருந்து உங்க 4 பேர் கூடயும் சேர்ந்து சண்டை போடுறேன். யார் ஜெயிக்கவங்களோ அவங்க ஒரு விஷயம் கேட்கலாம். எங்களோட சைட்ல தான் அதிகமான அட்வான்டேஜ் இருந்துட்டு இருக்கு. நான் இந்த கோலத்தனமா சண்டை போடணும்னு ஆசைப்படல. நான் தனியாவே உங்க கூட சண்டை போடுறேன். டோயா இந்த மாதிரி பண்ணாது. அவனுக்கு எந்த மாதிரி மேஜிக்கல் பவர் இருக்கு நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம இருந்தாகணும். கானசாகி நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி ஒன்னாவே இருந்து சண்டை போடுவோம். உன்னோட சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்றோம் சொன்னோன்னே என்னோட பிளான் இந்த அளவுக்கு நல்லபடியா சீரியஸா வேலை செய்யும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இவங்களை தோக்கடிச்சு உங்களோட விஷயம் பயன்படுத்தி கிறிஸ்டோப்பையும் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி நீங்க ஒப்படைக்கிறது மூலமா ட்ரைசன் இதுல தலையிட மாட்டாங்க. இதுதான் உங்களோட பிளான். எஃபில் கேட்டோன்னே இதை நீங்க ஒரு ஹீரோவாவே பண்ணலாமே, எதுக்காக பிளாக் விண்ட் சொல்ற வில்லன் தோற்றத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு காரணம் அவன் ஒரு பேட்டில் ஜங்கின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆனா நீ மட்டும் இவங்க கூட சேர்ந்து தனியா சண்டை போடுறது நியாயமே கிடையாது. நானும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு சேர சொன்னோன்னே எஃபில் டெலிஷியஸான சாண்ட்விச் அந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்தோன்னே சாண்ட்விச் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியா பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை யூஸ் பண்ண போறீங்களா? ஆமா, என்னோட ஸ்கில் ஈட்டர் சொல்ற அந்த புது ஐட்டத்தை நான் இதுல யூஸ் பண்ண போறேன்னு கேள்வின் தயாராயிட்டு இருக்கு. கானசாகின்னு சொல்றவன் அவனோட லைட் ஃபெயரியை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். செட்சுனா விண்ட் ஃபெயரியும், நானா வாட்டர் ஃபெயரியும், மியாவின்னு சொல்றவ அவளோட டார்க் ஃபெயரியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்ப நான் இதுதான் ஃபெயரி கிரேஸோட ஸ்கில்ஸ் சொல்லிட்டு அவனோட ரேடியன்ஸ் லேன்ஸ் சொல்ற பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். செட்சுனா அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அதை தடுத்துட்டு திருப்பி அவங்கிட்டயே திருப்பி விட்டுட்டு இருப்பா. 3 இப்ப நீ வெளியே வர்றதுக்கான டைம் வந்துட்டுன்னு நானாவோட பேக்கேஜ்ல இருந்து ஒரு டிராகன் வெளியே வந்து அதோட ஃப்ளேம் பிரெத்தை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். சோனிக் ஆசிலேட்டர் சொல்ற பவரை பயன்படுத்தி அவன் வேகமா மியாபி பின்னாடி போய் இருந்துட்டு அவனோட ஸ்கில் ஈட்டரை பயன்படுத்தி அவளோட பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் விக்டரோட ஆர்மர்ல இருந்து உருவாக்கப்பட்ட புது மேஜிக்கல் ஐட்டமா. இதோட பேரு ஸ்கில் ஈட்டர். எனிமியோட மேல டச் பண்றது மூலமா அவங்களோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். இவன் 2 கையிலேயே இதை வச்சிருக்கிறதுனால ஒரே நேரத்துல 2 ஸ்கில்ல இவனால யூஸ் பண்ண முடியும். உன்னோட யூனிக் ஸ்கில்ல இருக்கிற பேரல் திங்கிங் இனிமேல் எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு இருக்க. நான் அவளோட லைட் ஹீலிங்க பயன்படுத்தி மியாபிய ஹீல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா மியாபிய நல்லபடியா நீ ஹீல் பண்ணு. செட்சுனா நீ அவங்கள பாதுகாரு. நான் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு அவன் தனியால போய் கேள்வியின் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். நான் உன் கூடயே இருந்து சண்டை போடும்போது உன்னால கண்டிப்பா உன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்க. நல்லா ஸ்மார்ட்டா தான் நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. உன்னால முடிஞ்சா இதை ஹேண்டில் பண்ணி பாருன்னு கேள்வின் அவனோட பஞ்ச் மூலமா ஸ்பீடா அவனை தாக்கிட்டு இருக்க. கானசாகியோட ரேங்க் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிட்ட அவனோட பேர் ஹேண்ட பயன்படுத்தி சண்டை போடுவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சென்சுனா அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்க. அடமண்டைன் ரேம்பட்னு சொல்ற ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோட்டை மாதிரி சுவர் ரைஸ் ஆயிட்டு இருக்க. சென்சுனா எக்ஸிக்யூட்டிங் செனட்ஸ் சொல்ற ஒரு பவரை பயன்படுத்தி அவன் முன்னாடி இருக்கிற கோட்டையை 2ஆ சேதற அடிச்சிட்டு இருப்பான். டீமன் கிங்கை டிஃபீட் பண்ணி இந்த உலகத்துல பீஸ கொண்டு வர்றதுதான் என்னோட டியூட்டியே. அதுக்கு முன்னாடி பேண்டிட்டா இருக்கிற ஒன்ன நான் தனியால இருந்து தோக்கடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு டோயா பார்த்து கத்திட்டு இருக்கு. செட்சுனா டோயாவோட கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் நீ ஒன்ன நினைச்சு திங்க் பண்ணு. நம்ம எல்லாருமே ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது திடீர்னு மேஜிக்கல் சர்க்கிள் நம்ம கீழே வந்து நம்ம எல்லாரையுமே கேப்சர் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காடஸ் நம்ம முன்னாடி வந்து நின்னாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தனா டெரமிஸோட கிரேட் கேத்தடியில தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். என் பேரு கொலைட். டெரமிஸோட பிரிஸ்டஸா இருந்துட்டு இருக்கேன். ஹீரோஸா இருக்கிறவங்க எல்லாரையும் சமன் பண்ணது நான் தான். நீங்க எல்லாருமே குழப்பத்துல இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றத முதல்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த புது உலகத்துக்கு வந்திருக்கும் போது ரொம்பவும் பயத்துல இருந்தேன். ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னா 4 பேரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் எனக்கு அந்த பயம் இல்லாம
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செட்சுனா சொன்னது என்னமோ உண்மைதான். நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்துதான் நம்மளோட பவரை யூஸ் பண்ணிருக்கனால ஒன்னாவே இருந்து நம்மளோட ஃபுல் பவரை பயன்படுத்தி சண்டை போடுவாங்க. நீ தனியா இல்ல, அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டீமன் கிங்க தோக்கடிக்கிற மாதிரி இவனையும் நம்ம தோக்கடிப்போம். ஏன்னா இங்க நீ மட்டும் ஹீரோ கிடையாதுன்னு சொன்னோன்னே நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம 4 பேருமே ஹீரோஸ் தான். நம்ம ஒன்னாவே சேர்ந்து அவனை தோக்கடிப்போம் சொல்லிட்டு அவங்க தயாராயிட்டு இருக்கு. அவங்களோட லைட் ஃபெயர் சொல்ற பவரை பயன்படுத்தி கேள்வின்னு கொஞ்சம் அவனோட கவனம் சதறிட்டு இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல தாக்கிட்டு இருக்க. நானா அவளோட ஃபோர்ஸ்ட் பவுண்ட் சொல்ற பவரை பயன்படுத்தி கேள்வினை தாக்கிட்டு இருக்க. ஃபெலோனி கிரஷ் சொல்ற பவரை பயன்படுத்தி மியாபி அவனை ஏர் பிரஷரை பயன்படுத்தி கிரஷ் பண்ணிட்டு இருப்பா. இனிமேல் ஒன்னால இங்க இருந்து டாச் பண்ணவே முடியாதுன்னு செட்சுனாவும் கானசோகி 2 பேருமே சேர்ந்து அவனை தாக்க போற நேரத்துல கிளெஃப்ட் டிட்டோனேஷன் சொல்ற பவரை பயன்படுத்தி இந்த இடத்தையே மொத்தமா சேதறடிச்சிட்டு இருப்பான். என்னோட லைட் ஃபெயரி ஷீல்டு மட்டும் இல்லாம இருந்ததுன்னா என்னோட கதை இப்பவே முடிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோஷன் கண்டிப்பா இவனுக்கு ஏதாச்சும் டேமேஜ் உண்டாக்கி தீரும் சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்க. நல்ல டீம் ஒர்க் பயன்படுத்தி நீங்க சண்டை போட்டீங்க. ஒரு செகண்ட்ல நானே உங்களை பார்த்து பயந்துட்டேன்னு சொன்னோன்னே ஒரு பேண்டிட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்போ என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட ஹோலி சோடாட உண்மையான ஃபார்மா இருக்கிற ட்வின் சோடா மாத்தி அவன் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே கேள்வினோட எக்ஸைட்மெண்ட் அலமோதிட்டு இருக்கும். ஆனா அவளோட ஃப்ரோசன் டெம்பிள் சொல்ற பவரை பயன்படுத்தி கேள்வி நாங்க இந்த அசையாம இருக்கிறதுக்காக அவனை ஐஸ் பீலரை பயன்படுத்தி கேப்சர் பண்ணிட்டு இருப்பா. நீ என்ன கேவலப்படுத்துனதுனால உனக்கு நான் பெரிய தண்டனை கொடுக்க போறேன்னு மியாவி அவளோட சமனிங்க பயன்படுத்தி கிரேவ் டெத் ஓகர் அந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்துட்டு இருப்பா. கேள்வின் என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையானு சாரா கேக்குறது பார்த்தோன்னே கொஞ்சமாச்சு என்ன நம்புன்னு சொல்லிட்டு அடமண்டேல் கார்டியன் அந்த இடத்துல அவன் கொண்டு வந்துட்டு இருப்பா. 2 கோலம் அவனை பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வர்றதை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நான் பண்ணதே கிடையாதுன்னு ஏற்கனவே மியாபிட்ட இருந்து அப்சர்வ் பண்ண பேரலல் தாட்னு சொல்ற பவரை பயன்படுத்தி ஒரு புது ஸ்பெல்ல உருவாக்குறதுக்கு அவன் தயாராயிட்டு இருப்பான். இந்த புது ஸ்பெல்ல உருவாக்கணும்னா அதிகமான இன்கர்னேஷனும் டைமும் மென்டல் இமேஜும் எனக்கு தேவைப்படும். ஆனா என்னோட பேரலல் தாட்டை பயன்படுத்தி ஹைப்பர் ஸ்பீடு மூலமா இதை நான் ஈஸியாவே உருவாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் உருவாக்கிட்டு இருக்க. செட்சுனா அவன் புது ஸ்பெல்ல உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிறுத்தி அவனு சொன்னோன்னே அவளோட எக்ஸிக்யூட்டிங் செனட்ஸோ பயன்படுத்தி 2 கோலத்தையும் அவன் தாக்கிட்டு இருப்பா. அவன் ஃபுல்லத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரேடியன்ஸ் கிராஸ் ஃபயர் சொல்ற பவர் மூலமா நானா உருவாக்குன ஐஸ் பில்லர்ஸ் மொத்தத்தையும் சேதறடிச்சிட்டு இருப்பான். என்னோட ஃப்ரோசன் டெம்பிள்ஸ் ஒரே அட்டாக்ல இவன் தோக்கடிப்பான நினைச்சு கூட பார்க்கலன்னு நானா பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன். செட்சுனா அவளோட மீடியர் சொல்ற பவரை பயன்படுத்தி வேகமா அவனை தாக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பான். நான் உன்னை விடவும் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துட்டு இருக்கேன்னு அவ வயிற்றுல ஓங்கி ஒரு பஞ்சு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்க. உன்னோட கவனத்தை நீ சதறடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மியாபி அவளோட மான்ஸ்டர் பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க. கிரேவ் டெத் ஓகரோட பவர் ரொம்ப இன்கிரெடிபிளா இருந்துட்டு இருக்கு. இவளோட ஸ்டேட்டஸ் எஃபெக்டையும் பிளாக் மேஜிக்கும் ஒன்னா கலந்துதான் இப்ப தாக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் சேராம விடவும் இவன் ரொம்ப வீக்கா தான் இருந்துட்டு இருக்காரு. கேள்வின் மியாபிய தாக்கிட்டு இருக்கு. நானா அவளோட ஐசிக்கல் ஷீல்டையும் டிராகன் பவர் 2ஐயும் ஒன்னு திரட்டி ஓவர் ஸ்பீட்ல கேள்வினை தாக்க வந்துட்டு இருக்க. க்ளோரி சான்ச்சரிய யூஸ் பண்ணி அவளை கேப்சர் பண்ணிட்டு அவளோட ஹைப்பர் இம்பாக்ட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அதோட அவளோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீ தாக்கி இருப்பேன்னு சொல்லிட்டு கானசுகி மாத்தி மாத்தி கெல்வின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஓங்கி ஒரு பஞ்சு ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பான். அதோட கானசுகியோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். அவன் கண்ணை திறந்துட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தனா அந்த சின்ன பொண்ணு கெல்வினோட மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டு தள்ளி போயிருன்னு சொல்லிட்டு அவன் தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். ஏற்கனவே அவங்களை காப்பாத்தின அந்த அட்வென்ச்சர் பார்ட்டியை சேர்ந்த ஸ்லைம் அவன் கூட இருக்கிறத பார்த்தோன்னே இது என்னோட பார்ட்டி மெம்பர் தான், இந்த ஸ்லைமோட பிளேயர் க்ளோத்தோ. அப்படா நீ எங்களுக்கு முன்னாடி வந்து அட்வென்ச்சர் நீ தானா? என் பேரு கெல்வின். கெல்வின் காப்பாத்தின அந்த அம்மாவும் பொண்ணும் மத்தவங்க எல்லாரையுமே அவங்களோட வீட்டுக்கே அனுப்பிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல பிளாக் விண்டோட லீடர் இருக்கிற கிறிஸ்டோபோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வெளியே வராத அளவுக்கு ஜெயில அடைச்சிருப்பாங்க. ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்க இவங்களை கேப்சர் பண்ணிருக்கனால டைசனால இதுல இன்வால்வ் ஆக முடியாது. கெல்வின் நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது நீ எங்க போற நான் தெரிஞ்சுக்கலாமா? பனிஷ்மெண்ட் கேமுக்காக நான் இங்க இருந்து போயிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே டோயோவோட டீமை சேர்ந்தவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டோபஸ் கூட சேர்ந்து சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. நீ எதுக்காக இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பெருசா எந்த ஒரு ரீசனும் கிடையாது. மெல்ஃபினா தான் இவங்கள ஹீரோஸா இங்க கொண்டு வந்திருக்கா. அதுலயும் இவங்க என்னோட ஹோம்ல தான் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் இவங்களோட லெவலை எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களை சண்டை போட வைக்க வேண்டியதானே. கரெக்டா ஸ்மார்ட்டா தான் நீ திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஆக்டோபஸ் தோக்கடிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்தது அவங்க எல்லாருமே சாப்பிடறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நீங்க ஃபர்ஸ்ட் பா ரெண்டாவது பேம்னு சொல்லிட்டு உங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கணும்னு அவ சொல்லிட்டு இருக்க. அவளோட லாங்குவேஜ் எதுவுமே புரியாம 2 பேருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. டீமன் கிங் திரும்பி வந்தனாலதான் டஞ்சன் பாஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கொலைட் தான் எங்கிட்ட சொன்னா. கொலைட் அவ யாரு? டெரமிஸோட பிரிஸ்டஸ். அவ தான் எங்களை இங்க சமன் பண்ணா.
சோயா உன்னோட டீமை சேர்ந்தவங்க இந்த சாதாரண ஆக்டோபஸ் மான்ஸ்டரையே தோக்கடிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஸ்ட்ராங்கான ரேங்கியஸ் டஞ்சன் பாஸ் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாங்க உடனே அங்க இருந்து ஓடி வந்துருவோம் சொன்னோன்னே சாரா எதையோ ஒண்ணு பிடிச்சிட்டு வேகமா அந்த இடத்துல தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தனா டஞ்சன் பாஸா இருக்கிற சினிஸ்டர் டிராகன் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். அது ஏற்கனவே ரேங்க் எஸ் லெவல்ல இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீங்க எப்பவுமே ஓடிட்டே இருக்க முடியாது. ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆபத்துல மாட்டிக்கிடுவாங்கன்னு சொன்னோன்னே அவ சொன்ன மாதிரியே அவளோட பேம் சொல்ற பவரை பயன்படுத்தி அந்த டஞ்சன் பாஸை தாக்கிட்டு இருக்க. என்னோட பாட்டியை நான் சாவதுக்கு விடவே மாட்டேன். நான் ட்ரெயின் பண்ணி ஒரு பிளானை கண்டுபிடிச்சு கண்டிப்பா அதுல நான் ஜெயிச்சே தீர்வேன். நீ சொன்னதை இப்ப நீ மறந்துடாத. ஆஃப்டர் லஞ்ச் எக்ஸசைஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு கேல்வின் அவனோட பாட்டியை பயன்படுத்தி சாதாரணமா டஞ்சன் பாஸை தோக்கடிச்சிட்டு இருப்போம். நீங்க அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புறீங்களா? நாங்க ஏற்கனவே இந்த இடத்த விட்டு போயிருக்கோம். இப்ப ரொம்ப டைம் ஆயிட்டு, அதனால நாங்க கண்டிப்பா கிளம்பியே தான் ஆகணும். பார்ட்டிங் கிஃப்டா இந்த பெண்டன்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. குட் லக் சார்மா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருக்கு அவங்க கொடுத்தோன்னே கேல்வின் நீங்க பண்ண உதவிய நாங்க மறக்கவே மாட்டோம். அடுத்த வாட்டி நீ பார்க்கும்போது கண்டிப்பா நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்போம் சொல்லிட்டு ரேங்கியஸ் டஞ்சன் பாஸையே பெருசா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற விதத்துல சாதாரணமா தாக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவனே மாதிரி தான் நான் மாறணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே அங்க இருந்து வெஸ்டர்ன் கார்னினை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. ஜெரால்ட் நீ சொன்ன லீசியா எம்பையர் தானே உன்னோட ஆல்கைல் கண்ட்ரிய மொத்தமா அழிச்சவங்க. இந்த கடலை கடந்து வெஸ்டர்ன் கார்னினெட்ல தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ லீசியா எம்பையர் கூட சேர்ந்து சண்டை போட்டா இதுல நம்ம ஜெயிப்போம்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்மளால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரேங்கியஸ் மான்ஸ்டரையே சாதாரணமா தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த பவர்ஃபுல்லான பார்ட்டியை பயன்படுத்தி நம்மளால அதை டிஃபீட் பண்ண முடியும் சொன்னோன்னே மைக்கிங் நான் சொன்ன எல்லாத்தையுமே இப்போ வரைக்கும் ஞாபகப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் இந்த கான்டினென்ட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸையும் தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லீசியா எம்பையரை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க. கேல்வின் கில்டு மாஸ்டர் உனக்காக ஒரு மெசேஞ்சரை அனுப்பியிருக்காங்க. யாரோ உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களான்னு சேரா சொன்னோன்னே இவ்வளவு சீக்கிரத்துல இது நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணது இப்ப நடக்க போகுது. கைஸ் நீங்க வந்த விஷயத்தையே மொத்தமா மறந்துட்டீங்களா? நம்ம டோரேஜ் வந்ததே அந்த ரைஸை சாப்பிடுறதுக்கு தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். ஏற்கனவே பிளாக் விண்டை நம்ம தோக்கடிச்சிருக்கோம். ரேங்கியஸ் மான்ஸ்டரையும் செதறடிச்சிருக்கறனால இந்த நாட்டோட கண்ட்ரி கிங் நம்மள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கேசில் கிட்ட போய் நின்றுட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஜப்பானீஸ் கலாச்சாரத்தோட இருந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டோரேஜோட ஃபர்ஸ்ட் ரூலர் ஹீரோஸ் வந்து அனதர் வேர்ல்ட்ல இருந்து வந்ததான் நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் இந்த கேசில் யூனிக்கான ஷேப்ல இருந்துட்டு இருக்குன்னு ஜெரால்ட் சொன்னோன்னே அவங்க 4 பேருமே உள்ள போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டாட்டாமி இருக்கிறத பார்த்தோன்னே கேல்வின் அவனோட பூட்ஸை கழட்டிட்டு அவன் வெறுங்கல்ல அதுல நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா மத்தவங்களும் அவங்களோட ஷூஸை கழட்டிட்டு அதுல இருந்து நடந்து போய் நிக்கிறத பார்த்தோன்னே ரேங்கி அட்வென்ச்சரா இருக்கிற உன்னை நான் வெல்கம் பண்றேன். டாட்டாமின்னு சொல்ற உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டோரேஜோட கரண்ட் ரூலரா இருக்கிற சுபாக்கி ஃபுஜிவாரா தான் நான். என் பேரு கேள்வி. இந்த பார்ட்டியோட லீடர் நான் தான். பிளாக் வின் பேண்டிட்ஸையும் டஞ்சன் பாஸையும் தோக்கடிச்சதுல உனக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களோட தலையை நீங்க தூக்குங்க. ஏற்கனவே நீங்க பண்ண காரியத்தினால இந்த கண்ட்ரி முழுக்க உங்களுக்காக பாராட்டு விழா நடத்துற வகையில ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. டைசன் இதை இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்ற விஷயத்தை என்னால மக்கள் முன்னாடி போய் சொல்ல முடியாது. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் அதை தரதுக்கு தயாரா இருக்கேன். ஸ்டோரேஜ்ல ரொம்ப டெலிஷியஸான ரைஸ் காப்ஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதை வாங்குறதுக்கு தேவையான ரைட்ஸ் எனக்கு கொடுத்தாலே போதும் சொன்னோன்னே இது மட்டும் உனக்கு போதுமா? ஸ்டேட்டஸ், ஆனர், மணி என்னோட பவருக்கு உட்பட்டு நான் எதனாலும் தரதுக்கு உனக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொன்னோன்னே என்னை மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீடம் சொல்றது ரொம்ப முக்கியமானது. டெலிஷியஸான ஃபுட் எவ்வளவு நாள் கொடுங்க அதை நான் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னோன்னே அதை நீ வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீ எவ்வளவு நாளும் எடுத்துக்கோ. ஒருவேளை அது காலி ஆயிட்டுனா எனக்கு லெட்டர் போடு. உனக்கு தேவைப்படுற அளவுக்கு ஃப்ரீயாவே நான் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன விருந்து காத்துட்டு இருக்கு. நல்லா தின்னு குடிச்சு சந்தோஷமா இருங்கன்னு சொன்னோன்னே அவன் நினைச்ச மாதிரியே ரைஸ் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். வயிறு நிறைய தகட்ட வந்து நின்று இருப்பான். ஜெராடும் சேராவும் சேர்ந்து சாக்கைய ரொம்ப குதூகலத்தோட குடிச்சிட்டு இருப்பாங்க. ரெசிபிஸ் எல்லாத்தையுமே எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செஃப் மூலமா எஃபில் கத்துக்கிட்டு இருப்பான். குயின் சுபாக்கி இன்னும் கொஞ்ச நாள் டோரேஜ்லயே எங்களை தங்க சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. எஃபில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொண்டு வந்தோன்னே கொஞ்ச நேரத்துல சுபாக்கின்னு சொல்ற அவங்க கூடயே வந்து அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருப்பான். இவளோட குக்கிங் ரொம்ப டேஸ்டா இருக்கிறதுனால என்னால அவ சாப்பாடை சாப்பிடாம இருக்க முடியல. உண்மையிலே இவ குயின் தானு சொல்லிட்டு அவன் பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. நீங்க எல்லாருமே டோரேஜ்ல இருந்துட வேண்டியதானே. நீ என்னோட பர்சனல் கேர்டேக்கரா இருந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா விதத்திலையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே எங்களோட கொஸ்ட நாங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதனால என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? பரவாயில்ல, ஒருவேளை உன்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டுனா டோரேஜுக்கு நீ எப்பனாலும் வரலாம். உன்னை வெல்கம் பண்ணது
பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே ஸ்பெஷலான ஒரு வழியில அனுப்புறதுக்கு நான் தயாராயிட்டேன்னு சொன்னோன்னே என்னன்னு பார்த்தா ஒரு டெலிபோர்ட் கேட்டை பயன்படுத்தி அவங்கள வீட்டுக்கு பார்சல் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வெஸ்டர்ன் கார்டினென்ட்டுக்கு போன ஹீரோஸையும் இதை பயன்படுத்தி நீங்க அனுப்பியிருக்க வேண்டியதானே. இது ஒண்ணு அந்த அளவுக்கு சிம்பிளான விஷயமே கிடையாது. இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னா அதிகமான பவர் தேவைப்படும். அதுலயும் 2 கேட்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரோட பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால போக முடியும். ஆனா எங்களுக்கு பார்ட்ல இருந்து யாருமே பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையே. ஏற்கனவே உங்களோட கில்ட் ஐடியிலேயே அந்த முத்திரை இருந்துட்டு இருக்கு. கேட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிற கில்டு மாஸ்டர் லியோ ஏற்கனவே உங்களுக்கு தேவையான பெர்மிஷனை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அந்த கிழட்டு பையன் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கெல்வின் கோவத்துல இருந்துட்டு இருக்கு. கேட் ஓபன் ஆகிட்டு இருக்கும். அவங்க உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஸ்டோரேஜோட ரூலர் உன்னை பிடிச்சு அங்கேயே இருக்க சொல்லி சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இதை யாரு சொன்னா? ஆன்ஜி தான் பாக்குற எல்லாட்டையும் இத பத்தி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஸ்டோரேஜ்ல வேலை பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் ஒரு அட்வென்ச்சரா இருக்கிறதுனால ஃப்ரீடமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாஸ்டர் அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம இன்னைக்கு தான் வந்திருக்கனால இன்னைக்கு எனக்கு டே ஆஃப் போட்டுட்டு நான் கொஞ்சம் வெளியே போலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஷாப்பிங் போறியா? வெப்பன்ஸ் வாங்கவா, ஐட்டம் வாங்கவா, இல்ல அழகான ஸ்லேவ்ஸ் வாங்கவான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இன்னைக்கு நான் ஒரு வீட ஒண்ணு வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி ஒரு வீடை வாங்கிட்டு இது பாக்குறதுக்கு கேசல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்துட்டு இருக்க. எனக்கு பிடிச்ச ரூம் நான் செலக்ட் பண்ண போறேன்னு சேரா சின்ன குழந்தை மாதிரி அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. இங்க அதிகமான ரூம்ஸ் இருந்துட்டு இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி எதனால நீ சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேள்வி சொன்னோன்னே நான் கிச்சனை பார்க்க போறேன்னு எஃபில் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. ஜெரால்ட் உனக்கு பேஸ்மெண்ட்ல நீ ஆசைப்பட்ட மாதிரி ட்ரைனிங் ரூம் ஒண்ணு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே அவனும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. க்ளோத்தோ இங்க இருக்கிற யார்டு ஃபுல்லாவே உனக்கு சொந்தம். நீ இது ஃபுல்லாத்தையும் நீனே ஆக்கிரமிச்சுக்கோ. ஸ்லைமும் அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பாத் இருக்கிற ஹவுஸ வாங்கிட்டேன். இனி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நான் டெய்லி இதுல நான் குளிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. என் பேரு ஏலி, என்னோட பொண்ணு பேரு லூக்கா சொல்லிட்டு ஏற்கனவே அந்த அம்மாவும் பொண்ணும் அவங்க வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக ஒரு சர்வெண்டா வந்துட்டு இருப்பாங்க. ராத்திரி தூங்க போற நேரத்துல கெல்வின் அவனோட சமனிங்க பயன்படுத்தி மெல்ஃபினாவை சமன் பண்ணிட்டு இருப்பான். காடஸா இருக்கிற மெல்ஃபினா ஃபர்ஸ்ட் டைமா மேஜிக்கல் சர்க்கிள் மூலமா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. மைக்கிங் இந்த பியூட்டிஃபுல்லான உமன் யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்க எல்லாருக்குமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் தான் மெல்ஃபினா. கேள்வி நேத்துக்கு ராத்திரி தான் என்ன சமன் பண்ணான். டெரமிஸோட ஃபேமஸான காடஸா நீ இருக்கிறனால உன்னை மெல்ஃபினா சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட முடியாது. அப்புறம் நீங்க என்ன மெல்னே கூப்பிடுங்க. என்ன நீ சக்சஸ்ஃபுல்லா சமன் பண்ணனால உனக்கு நான் ஒரு ரிவார்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு மெல்ஃபினாவோட காடஸ் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் கிரேஸ கொடுத்துட்டு இருப்பான். இதுக்கு 2 எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துல உனக்கு எந்த மாதிரி பயங்கரமான காயம் ஏற்பட்டாலும் உடனே அது ஆறக்கூடிய பண்பு அதுக்கு இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது உன்னால ஹீரோஸ சமன் பண்ண முடியும் சொன்னோன்னே அதுக்கப்புறம் காடஸா இருக்கிற மெல்ஃபினாவும் டீமனா இருக்கிற சேராவும் அவங்களோட ஃபுல் பவரை பயன்படுத்தி ட்ரைனிங் சொல்ற பேர்ல மோதிட்டு இருப்பாங்க. உங்களோட ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா யூசுவலா சண்டை போடுறதை விடவும் நீங்க கொஞ்சம் சீரியஸா சண்டை விட்டுட்டீங்க. உங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சா? இப்ப நாங்க எதுக்காக இந்த சண்டையை போட்டுட்டு இருக்கோம்னா ராத்திரி கெல்வின் பக்கத்துல யாரு படுக்கலாம் சொல்லிட்டு போட்டியினாலதான் நாங்க இந்த சண்டையே போட்டுட்டு இருக்கோம் சொன்னோன்னே கெல்வின் ஏதோ ஒரு குழப்பத்தோட ஃபவுண்டைன் கிட்ட நின்னுட்டு இருப்பான். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உன்னோட வைஃபா இருக்கிற நான் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு மெல்ஃபினா சொன்னோன்னே ஹீரோஸ்னா யாருன்னு சொல்ல முடியுமா? நீ நல்ல கேள்வி தான் கேட்டிருக்க. ஹீரோஸ்னா யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உனக்கு டீமன் கிங்னா யாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல இருக்கிற டீமன் கிங்ஸுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்லா பாப்பியாஸ் சொல்லிட்டு ஒரு பவர் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த பவரை பயன்படுத்தி எந்த மாதிரி அட்டாக்க யூஸ் பண்ணாலும் அவங்களால இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணக்கூடிய பவர் தான் அது கொடுத்துட்டு இருக்கு. அப்பனா அவங்களை எப்படிதான் நம்ம தோக்கடிக்கிறதுக்கு? அதுக்காக தான் வேற ஒரு உலகத்துல இருந்த ஹீரோஸ நான் இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அவங்களோட பவர் எல்லாமே ஃபண்டமெண்டலா சொல்லணும்னா கொஞ்சம் நேச்சரை விடவும் வித்தியாசமா இருக்கும். அவங்களோட பவரை பயன்படுத்தி டீமன் கிங்க தோக்கடிக்கிறது சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ சொல்றத பார்த்தா என்னோட அட்டாக்க பயன்படுத்தி டீமன் கிங்க அழிக்க முடியும். எதுக்காக ஹீரோஸ் சொல்ற பேர்ல முழு மனசா இல்லாம அவங்கள வற்புறுத்தி நீங்க இங்க கொண்டு வரீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு அப்படி ஹீரோஸ சமன் பண்றதுல எந்த ஒரு இஷ்டமும் இல்லனா நீ ரீஇன்கார்னேஷன் சமனிங்ல ஈடுபட வேண்டியதானே. அனதர் வேர்ல்ட்ல இருந்து வர்ற ஹீரோஸ 2 விதமா சமன் பண்ணலாம். டெலிபோர்ட் பண்றது மூலமாவும் இல்ல ரீஇன்கார்னேட் பண்றது மூலமாவும். டெலிபோர்டேஷன் பண்றது மூலமா லிவிங் பர்சனா இருக்கிறவங்கள ஈஸியா நம்ம ஸ்பீடாவே இந்த இடத்துல கொண்டு வரலாம். ரீஇன்கார்னேஷன் சொல்றது என்னன்னா இறந்த உடல்ல இருக்கிற உயிரை மட்டும் அடுத்த ஒரு உலகத்துக்கு கொண்டு வர்றதுதான் ரீஇன்கார்னேஷன் சமனிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு இதுல ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. உனக்கு இருக்கிற எல்லா டைமையும் யூஸ் பண்ணிக்கோ. நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும்னு உடனே பேஸ்மெண்ட்ல அவங்க எல்லாரையுமே வர வச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீ டிசிஷனை மேக் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்பவும் எல்லாமே குழப்பமா தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் ஜெரால்டு கூட எல்லாரு கூடயும் நான் பேசி முடிவெடுத்ததுல ஒரு சாதாரண ஹீரோவையே என்னால கையாள முடியலன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி
எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட சமனிங்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ரெக்கவரி போர்ஷனை குடிக்கிறது மூலமா அவனோட எம்பியை ரெஸ்டோர் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ரீஇன்கார்னேஷன் சமனிங்க ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற எம்பி எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒருத்தரை தான் நான் இங்க கொண்டு வர போறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹீரோவை தான் நான் சமன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவனோட சமனிங் ரிச்சுவலை ஆரம்பிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கும். என்னோட பேரு கேள்வி, நான் ஒரு அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்கேன். என் பேரு ரியோ, என்ன ரீஇன்கார்னேட்டட் பண்ணது நீங்க தானா, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும். அதிகமான எம்பியை பயன்படுத்தி தான் அந்த பொண்ணு அந்த இடத்துல ஹீரோவா சமன் பண்ணி இருக்கிறனால ரெண்டு பேருமே மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. ரியோ சொல்ற அந்த பொண்ணு கண்ணை முடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வயல்வெளியில ஓடி ஆடி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். இந்த உலகத்துக்கு வந்ததை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. நானும் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா எனக்கு பழைய மெமரிஸ் எதுவுமே இல்ல. அப்படின்னா உங்களையும் ரீஇன்கார்னேட் தான் பண்ணாங்களா? நான் ஃபர்ஸ்ட் ரீஇன்கார்னேட் பண்ணி இந்த உலகத்துக்கு வரும்போது நான் ஒரு குழப்பத்தோட தான் இருந்துட்டு இருந்தேன். என்னை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணி அதிகமா ஊக்குவிச்சாங்க. எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இப்போ இந்த பார்ட் டவுன்ல நான் ரேங்கியே அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்கேன். உன்னை பிடிக்காம நான் இந்த இடத்துல ரீஇன்கார்னேட் பண்ணியிருந்தேனா உன் இஷ்டப்படி நீ என்னனாலும் பண்ணிக்கலாம். நீ இங்க இருந்து கிளம்பினாலும் நான் உனக்கு நோ சொல்ல மாட்டேன்னு சொன்னோன்னே, இல்ல நான் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பழைய வாழ்க்கையில நான் எப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா தான் இருந்துட்டு இருப்பேன். என்னால நடக்க முடியாது, வெளியே போக முடியாது, முக்கியமா ஸ்கூலுக்கு கூட என்னால போக முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபன்னு சொன்னா அட்வென்ச்சர் நாவல்ஸ் படிக்கிறது மட்டும்தான். இறந்ததுக்கு அப்புறம் வாழும்போதே நான் ஒண்ணுமே பண்ணல. இறந்ததுக்கு அப்புறம் பெருசா என்ன போறேன்னு சொல்லிட்டு வெத்திடமா என்னோட மனசு இருக்கும் போதுதான் நீங்க என்ன ரீஇன்கார்னேட்டட் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் புதுசா என்னோட வாழ்க்கையை தொடங்க போறேன். எனக்கு ஹெல்த்தியான பாடி கிடைச்சிருக்கு, என்னால ஓட முடியுது, நான் ஒரு அட்வென்ச்சரா மாற போறேன். இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் என்ன உங்க பார்ட்டியில சேர்த்துக்கிடுவீங்களா? இங்க பிளாக் ஹேர் வச்சிருக்கிறவங்கள ரொம்ப ரேரானதான் பார்க்க முடியும். அதனால ரொம்ப தொலைதூரத்துல இருந்து வந்த என்னோட சிஸ்டர் சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் சொல்லிக்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்லி உங்களை நான் கூப்பிடுறது? பிரதரா, பிக் பிரதரா, ப்ரோவா, பிக் ப்ரோவா, இல்ல எல்டர் பிரதரா? இப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நான் உங்களை பிரதர் கேள்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிடுறேன். ஆனா ரியான் சொல்ற ஒரு பேரு எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு பிடிக்காதவங்களோட பேரா அது இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே, அப்படின்னா நீங்க என்ன ரியான் சொல்லிட்டு கூப்பிடுங்க. நான் படிச்ச ஃபேண்டசியான நாவல் எல்லாத்திலையுமே ரியான் சொல்ற பேர் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் சொன்னோன்னே, ஓகே ரியான், உன்னை அனதர் வேர்ல்டுக்கு நான் வெல்கம் பண்றேன்னு கேள்வின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே சேர்ந்து டார்க் பர்பிள் ஃபாரஸ்ட்ல அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறதுக்கு குடும்பமா போய் இருந்துட்டு இருப்பாங்க. ரியான் அவளோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம் சொல்ல முடியுமா? என்னோட சர்வன்ஸா இருக்கிற நீங்க எல்லாருமே உங்களோட ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா நம்மளோட மேன்ஷனோட வாசல்ல கோலம்ஸ காவலா நிறுத்தி இருக்கேன். உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாட்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகுறது மூலமா அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்களால மேன்ஷனுக்குள்ள உள்ள வர முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க எந்த ஒரு மான்ஸ்டரையும் தோக்கடிச்சதே கிடையாது. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நீங்க இங்கே இருந்து சந்தோஷமா வேடிக்கை பாருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் ஸ்கில்ல பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னோட கெல்வின் என்ன சொல்ல வரானா, அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறது மூலமா உங்களுக்கு லெவல் அப் ஆகும், அவ்வளவுதான் சொன்னோட. அதே மாதிரியே ஜெரல், குளோத்தோ, வரியா நம்ம இதுல யாரு அதிகமா மான்ஸ்டரை தோக்கடிக்கான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அதிகமான மான்ஸ்டரை தோக்கடிக்க ரியான், எல்லி, லூகா இவங்க 3 பேரோட லெவலும் அதிகரிச்சுட்டு இருக்கும். அப்போ ஷேடோ வோல்ஃப் சொல்ற ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல அவங்கள தாக்க வர்றத பார்த்தோட கேள்வின் அவனோட ஏர் பிரஷரை பயன்படுத்தி அதை கேப்சர் பண்ணி சமனிங் மூலமா அவனோட சர்வெண்டா மாத்திட்டு இருப்பான். இது மூலமா அவங்களோட ஃபேமிலியில ஒரு புது மெம்பர் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அவனோட பார்ட்டி மெம்பரை கூட்டிட்டு ஃபாரஸ்ட் குள்ள வந்து ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்ல நீங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு பிக்னிக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துலயே நீங்க பிக்னிக் வந்திருக்கீங்க. டார்க் பர்பிள் ஃபாரஸ்ட் சொல்ற இடத்துல அந்த அளவுக்கு பிஸியா இருக்காது. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களோட ரேங்க் பி ப்ரொமோஷன் எக்ஸாமுக்காக இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடுறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். இவங்க தான் உங்களோட புது பார்ட்டி சேர்ந்தவங்களா? எல்லியும் லூகாவும் என்னோட மேட்ச்ல மெய்ஸா இருந்துட்டு இருக்காங்க. மத்தவங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என் பேரு மெல், உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என் பேரு ரியான், பிரதர் கெல்லோட லிட்டில் சிஸ்டரா நான் இருந்துட்டு இருக்கேன். எஃபில் சேராவே இவனுக்கு போதாதா? அதுல வேற ஒரு கியூட்டான லிட்டில் சிஸ்டர் வேறையா? எங்களோட லைஃப் மட்டும் எதுக்காக இந்த மாதிரி போராவே போயிட்டு இருக்கு? இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருக்கிறவங்க புலம்பிட்டு இருக்க. நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு புரியாது, ஏன்னா உனக்கு வைஃபும் கிட்ஸும் இருக்கிறனால எங்களோட மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் புரியவே புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டாங்க இருந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஊரோட பார்ட்டி மெம்பர்ஸ் இந்த இடத்தை நோக்கி வந்து திடீர்னு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஜெரல்டோட கேங் அங்க நோக்கி வந்துட்டு இருக்கு. ரேங்க் பி ப்ரொமோஷன் எக்ஸாமுக்காக மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்காக தான் அவங்க இந்த ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட் நோக்கி வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அதுல ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஃபில் அவளோட ஃபாஸ்டிங் ஸ்கில்ஸ் பயன்படுத்தி பார்த்துட்டு ஃபாரஸ்ட்ல ஒரு மாஸ்டர் கூட இல்லன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆர்வ கோளர்ல எல்லாத்தையும் நாங்க கொண்டுட்டோம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மன்னிச்சிரு, என்னோட பாட்டியை சேர்ந்தவங்க ஆர்வ கோளர்ல எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிச்சிட்டாங்க. இதனால உன்னோட ரேங்க் பி ப்ரொமோஷன் எக்ஸாம் என்னால தள்ளி போயிட்டு சொல்லிட்டு சொன்னோன்னே நீ எதை நினைச்சு கவலைப்படாத, இதை நீ லியோட்ட போய் சொல்லு, அவன் இதை ஒத்துக்கிடுவான். கெல்வின் உன்னோட கேங் கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லா மாறுற மாதிரி தெரியுது, நீ ரேங்க் எக்ஸாம எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே மாஸ்டர் நீங்க இந்த உலகத்துல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இதுதான், இதை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷம் படணும்னு சொல்லிட்டு எஃபில் சொல்லிட்டு இருக்க. அந்த ஷேடோ வோல்ஃப் அவங்களோட ஃபேமிலியில ஒன்னா மாத்தி அதுக்கு ஆலெக்ஸ் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் சொன்னோன்னே ரியான் ஜெரால்ட்ட இருந்து ஸ்வாட் பயிற்சியை கத்துக்கிட்டு இருப்பா, சேராட்ட இருந்து ஃபிஷிங் பண்ணது கத்துக்கிட்டு இருப்பா. லூகாவும் ரியான் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. ராத்திரி நேரத்துல நம்ம யாரோ சுத்தி வளைச்சிருக்காங்க, அவங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் வினோதமா இருந்துட்டு இருக்காங்க. மொத்தமா அவங்கள 14 பேர் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேர சொன்னோன்னே எஃபிலும் மெல்ஃபினாவும் அவங்க இப்ப தூங்க போயிட்டாங்க. ஜெரால்டு எலியையும் லூகா ரூமுக்கு சேஃப்டியா இருந்துட்டு இருக்கான். அவனோட ஃபாஸ்டிங் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். அவங்களோட லெவல் எல்லாத்தையும் பார்க்கும்போது 20க்குள்ளதான் இருந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தருக்கு மட்டும் 26ல இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவன் தான் அவங்களோட பாஸா இருக்கணும். இவ்வளவு தூரத்துல இருந்து இங்க நடக்கிற எல்லாத்தையும் உங்களால பார்க்க முடியுதா? எஃபிலோட ஃபாஸ்டிங் ஸ்கில்ல என்னோட ஸ்கில் ஈட்டரை பயன்படுத்தி நான் என்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் இது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியுது. ரியான், அலெக்ஸ் நீங்க ரெண்டு பேரும் இதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏன்னா இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டதை எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். க்ளோத்தோ ஒரு மினி வெர்ஷனா மாறி அவங்க கூடயே இரு. என்னோட டிடெக்ஷன் ஸ்கில்ல பயன்படுத்தி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சர்வர் நெட்வொர்க் மூலமா உனக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். போக இதையும் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பான். இந்த மித்தில் ஸ்வாட என்னோட பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்ல பயன்படுத்தி நான் உருவாக்கி இருக்கேன். உன்னோட ஃபர்ஸ்ட் வெப்பன் இதுதான் சொல்லிட்டு அவன் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். என்னோட ஃபேமிலியோட ஹீரோ ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்கு போறான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த மேன்ஷன்ல இருக்கிற மாஸ்டர் டெரமிஸ் ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்து தான் லார்ட் கிறிஸ்டோபரை கேப்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். டைசனோட பிரச்சனையில இவன் திருப்பியும் தலையிடாம இருக்கிறதுக்கு முன்னாடி இவனை நம்ம கொன்னே தீரும் சொல்லிட்டு அவன் பாஸ் அவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான். எல்லாருமே மொத்தமா தாக்குறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. என்னோட கனவு இப்பதான் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கு. சிஸ்டர் எஃபில் நல்ல ஒரு குக்கா இருந்துட்டு இருக்காங்க. பிரதர் கெல் எல்லா விதத்திலையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் சேரா மத்தவங்க எல்லாருமே என் கூட ரொம்பவும் ஃபன்னா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவளோட சோட பயன்படுத்தி அவளும் அலெக்ஸும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்கி அழிச்சிட்டு இருப்பாங்க. அவளோட ரேங்கியஸ் ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துட்டு இருக்கு. ஜெரால்ட் அவளை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணானா அவளை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாதுன்னு சேரா சொன்னோன்னே வந்தவங்க எல்லாரையுமே துவம்சம் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளோத்தோ கிளீன் அப் டியூட்டி எல்லாத்தையும் நீனே பாத்துக்கோ, அங்க ஒளிஞ்சிருக்கிறவன நான் பாத்துக்கிறேன். சேரா ரியான்டையும் அலெக்ஸையும் நீ பேசுன்னு சொல்லிட்டு கேள்வி நாங்க எது கிளம்பிட்டு இருப்போம். இவங்க எல்லாருமே வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இப்ப வேற வழி இல்ல, உடனே நம்ம இங்க இருந்து ரிட்ரீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு இருப்பான். அவங்க இங்க வரமாட்டாங்க. என்னோட சிஸ்டர் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. டெரமிஸோட ஹீரோஸ் லார்ட் கிறிஸ்டோபர் தோக்கடிக்கவே இல்ல, அது நீ தான் சொன்னோட அதை நீ இப்பதான் கண்டுபிடிச்சியான்னு கேள்வின் வில்லத்தனமா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். டைசனோட கேசில காட்டிட்டு இருப்பான். டைசனோட கிங் மத்த ஜெனரல்ஸ் கூட சேர்ந்து ரவுண்ட் டேபிள் மீட்டிங்ல ஈடுபட்டு இருப்பான். கிறிஸ்டோபோட விஷயத்தை பேசுறதுக்காக தானே நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டோரேஜ்ல இருந்து ஸ்லேவ்ஸை கூட்டிட்டு வர ஐடியாவை கொடுத்ததே ட்ரிஸ்டன் தான். அவங்க மேல அதிகமான நம்பிக்கையை வச்சிருந்தேன். ஆனா அவங்க இந்த மாதிரி சொதப்புவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த இன்சிடென்ட் மூலமா நம்ம மூடி மறைச்ச ஷேடோஸ் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துட்டு கான், டோரேஜ், டெராமிஸ் இவங்க 3 பேரும் இப்போ ஒரு அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரிஸ்டன் டான் சொல்றது நம்ம கரெக்ட் தான். கிறிஸ்டோபோட விஷயத்துக்கும் டைசனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் இது போதாது. நம்ம கேர்ஃபுல்லா இல்லாம இருந்தா மத்த 3 நேஷனை சேர்ந்தவங்களும் ஒன்னா சேர்ந்து நம்மள வார்ல ஈடுபடுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்ம வாருக்கு போவோம். நம்மளோட மிலிட்டரி நேஷன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. மத்த 3 நேஷனுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஆர்மிஸ்க்கு அவங்க எந்த ஒரு மேட்சுமே கிடையாது. இதுதான் கரெக்டான டைம். நம்மளோட கான்டினென்ட் எல்லாத்தையுமே ஒன்னா மாத்துறது. நீ சொல்றது உண்மைதான். நம்மளோட முக்கியமான கோலே இந்த கான்டினென்ட் எல்லாத்தையுமே ஒன்னா மாத்துறதுதான். ஆனா அதுக்கான டைம் இது கிடையாது. இல்ல, ட்ரிஸ்டனோட ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு. டிராகூன்ஸா இருக்கிற நாங்க எங்களோட ஸ்பெஷலான முக்கியமான பவரை காட்டணும்னு ஆசைப்படுறோன்னு ஆஸ்கார் சொல்றவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஓகே, இங்க இருக்கிற 5 ஜெனரல்ஸோட ஓட்டிங் அடிப்படையில என்ன நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். உடனே ஜெனரல் கிளைவ இங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்க. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், மேஜிக் நைட் ஹெட் குவார்டர் மாதிரியே இது இல்ல, பாக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்குன்னு ஒருத்தன் கதவை திறந்து பார்த்துட்டு இருப்பான். உள்ள இருக்கிற பெண்கள் எல்லாருமே அலங்கோலமா இருந்துட்டு இருப்பாங்க. நீ என்னோட சோல்ஜரே கிடையாது, நீ யாரு, என் பேரு
பேரு ஜின் டால்பா. அயன் ஸ்டீல் நைட்ல இருந்து மேஜெஸ்டி உங்களை ரவுண்ட் டேபிளுக்கு வர சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அழகா இருக்கிறான்னு மேஜிக் நைட்டோட ஜெனரலா இருக்க கிளைவ் சொல்றோம் பார்த்து கேட்டுட்டு இருப்பான். கெல்வினோட பாட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே கிறிஸ்ட் ஃபாரஸ்டா இருக்கிற சவுத்தர்ன் கானை நோக்கி ஒரு ஜேர்னி கிளம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு எஃபில் சொன்னோன்னே, நீ ஒரு ஆஃப் எல்ஃபா இருக்கிறனால உன்னோட எல்ஃபோட பிளட் தான் நீ இங்க இருந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்டா உனக்கு காட்டிட்டு இருக்கு. ஆனா எல்ஃப்ஸ் எல்லாருமே வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருக்கிற மாதிரி தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஈஸ்டர்ன் கான்டினென்ட்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி எல்ஃப்ஸ் எல்லாருமே வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருந்து கிளம்பி ஈஸ்டர்ன் கான்டினென்ட் நோக்கி வந்துட்டாங்க. இங்க இருக்கிற கான் தான் அவங்கள பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ட்ரைசனை சேர்ந்தவங்க அசசினேட் மூலமா கெல்வினை தாக்க வந்த விஷயம் லியோக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. அவங்கள ஜெயில அடைச்சிட்டு டைசனோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் மாறினாலதான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வார் வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? இது என்னோட பர்சனலான ஒப்பீனியன் மட்டும்தான். இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏற்கனவே டைசனை சேர்ந்தவங்க உன்னை அட்டாக் பண்ண மாதிரி திருப்பி அட்டாக் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. உனக்கு நான் ஒரு ஜாப் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். லியோன் ஹார்ட் கான் சொல்ற பீஸ்ட் கிங் உனக்கு பர்சனலாவே ரேங்க் எஸ் ப்ரொமோஷன் எக்ஸாம எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, ரேங்க் எஸ் அட்வென்ச்சரோட எக்ஸாம எப்பவுமே ரூலரா இருக்கிற கிங் தான் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இது மொத்தமா எனக்கு 2 பேர் அப்ரூவல் கொடுக்கணும். ஏற்கனவே டோரேஜோட ரூலரா இருக்கிற குயின் சுபாக்கி இதுக்கு ஓகே சொல்லிட்டா. லியன் கோட்டோட பெர்மிஷன் மட்டும்தான் நம்ம வாங்கி தீரணும். கிங் லியன் கோட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தோணுது. அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தானா எதுக்காக அந்த வேலையை அவரே பண்ணிக்கிற வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைசனோட பங்கு 100% இதுல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கேள்வின் யோசிச்சுட்டு இருக்க. எல்ஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க அதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆரோஸை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. கிங் லியோனார்ட் கான் தான் ஆர்டர் கொடுத்து என்ன இங்க வர வச்சிருக்காங்க. என் பேரு கேள்வி, நான் ஒரு அட்வென்ச்சரா இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, என் பேரு நெல்ராஸ், இந்த எல்ஃப் வில்லேஜோட எல்டர் நான் தான். கிங் லியோனார்ட் உன்னை பத்தி அதிகமா என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு எஃபில பார்த்துட்டு லூமில் நீ எப்படி உயிரோட இருக்கன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. கிங் லியோனார்ட்டோட ரெக்வெஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஃபில எதுக்காக நீங்க லூமின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொல்றத பத்தி சொல்லுவீங்களா? ஏன்னா அவ எங்களோட மெம்பரா இருந்துட்டு இருக்கனால அவளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். லூமில் யாருன்னு சொல்லிட்டு தெரியறது மூலமா எஃபில் எங்க இருந்து வந்தான்னு சொல்றதை பத்தி எங்களுக்கு சின்னதா க்ளூ கிடைக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல நாங்க எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபயர் டிராகன் கிங் எங்களை அட்டாக் பண்ணான். டிராகன்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான டிராகன்னா அதை தான் சொல்ல முடியும். அவன் எதுக்காக எங்களை கோபத்துல தாக்குனான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த ரீசன் தெரியாமையே எங்களோட மக்கள்ல பாதி பேர் இறந்துட்டாங்க. அந்த தாக்குதல்ல தான் என்னோட காலும் இந்த அளவுக்கு காயப்பட்டுச்சு. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். எங்களோட குரூப்ல இருந்து ஒரு ஆள் அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாரானா. அவதான் லூமில். உன்னோட கோவம் எல்லாத்தையுமே என் மேலே நீ காட்டிக்கோ. நான் சாக்ரிஃபைஸா எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். என்னோட மக்களை நீ தாக்காதன்னு சொல்லிட்டு சொன்னா. அப்போ ஃபயர் டிராகன் கிங் என்ன சொன்னானா, நான் தேடி வந்த எல்ஃப் நீ கிடையாது. இருந்தாலும் என்னோட பிரைடா நீ வரதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு இங்க இருந்து நான் கிளம்பிடுறேன்னு சொன்னோன்னே, தன்னோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக லூமிலும் அதை ஒத்துக்கிட்டா. ஃபயர் டிராகன் கிங் அவளை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு, ஃபயர் டிராகன் கிங் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா அங்க இருந்து போயிட்டு, அப்புறம் இதுக்காக நீங்க வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருந்து இங்க வந்தீங்க. லூமில் இங்க இருந்து போய் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃபாரஸ்ட்ல லூமில யாரோ கொண்டப்பட்ட நிலையில அவளோட பாடி நாங்க பார்த்தோம். யார் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. லூமில் இறந்தனால திருப்பியும் ஃபயர் டிராகன் கிங் கோபத்துல வந்து எங்களை தாக்கிட கூடாதுன்னு சொல்றத பயத்தினாலதான் நாங்க வெஸ்டர்ன் கான்டினென்ட்ல இருந்து ஈஸ்டர்ன் கான்டினென்ட் நோக்கி இங்க வந்தோம். அப்ப லூமில் தான் எஃபிலோட மதர்னா ஃபயர் டிராகன் கிங் தானே அவளோட ஃபாதரா இருக்கணும். அப்படி கிடையாது. ஒரு ஹியூமனுக்கும் எல்ஃபுக்கும் பிறந்தவங்க தான் ஹாஃப் எல்ஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு மெல்ஃபினா சொன்னோன்னே, என்னோட மதர் ஃபாதர் யாருன்னு சொல்லிட்டு அவங்களோட மெமரி எதுவுமே எனக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னோட மாஸ்டர் தான். நான் ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலியில தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, ஓகே இப்போ நம்ம மெயின் சப்ஜெக்ட் குள்ள வருவோம். கிங் லியன் காட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புது மான்ஸ்டரும் சர்வன்ஸும் இந்த இடத்துக்குள்ள வந்து அதிகமான எல்ஃப்ஸை கிட்னாப் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல நாங்க ஒரு பவர்ஃபுல்லான பேரியரை வச்சிருக்கிறனால நாங்க இருக்கிற டைரக்ஷன் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியுது. அப்படி இருந்துமே கரெக்டா வில்லேஜ் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 2 இல்ல 3 வாட்டி இந்த வில்லேஜை தாக்குறது மூலமா அதிகமான எல்ஸ் அவங்க கிட்னாப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. நாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க கிடையாது. கானோட சோல்ஜர்ஸும் இதுல தோத்துட்டாங்க. எல்டர் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எங்களோட பவரை பயன்படுத்தி நாங்க உங்களை காப்பாத்தி தீர்வோம் சொல்லிட்டு ஜெரால்டும் சியாராவும் சொல்லிட்டு இருக்க. எல்டர் இந்த வில்லேஜை நான் ரெனோவேட் பண்றதுக்கு நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தே தீரணும். அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன்னா எந்த மான்ஸ்டராலையும் உங்களோட வில்லேஜை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னே, எல்டரும் அவனுக்கு தேவையான பெர்மிஷனை கொடுத்துட்டு இருக்கோம். சொன்ன மாதிரியே மான்ஸ்டர்ஸும் டைசனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. கமாண்டர் கானோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்மள பார்த்து பயந்து ஓடி போயிட்டாங்க. நம்மளோட மிஸ்ட் டீமன் பீஸ்ட் ஆர்மி கிட்ட யாராலையும் நிக்கவே முடியாது. ஜெனரல் ட்ரிஸ்டன் இந்த காலை
பவர் எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இது எஸ் ரேங்க் மான்ஸ்டரையே கேப்சர் பண்ணக்கூடிய பவர் அதுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த பவரை பயன்படுத்தி பீஸ்ட் கிங் கானையே நம்மளால தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸும் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அம்பு மாதிரி வந்து அவங்க எல்லாரையுமே ஒண்ணா தாக்கிட்டு இருக்கும். எனிமி அட்டாக் பண்ற விஷயம் தெரிஞ்சோன அங்க இருக்கிற மான்ஸ்டர் பின்னாடி அவங்க போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா கெல்வினும் எஃபிலும் அவங்களோட போவை பயன்படுத்தி ஃபாஸ்ட் கிங் ஸ்கில்ஸ் மூலமா அந்த போவ மூலமா தாக்கிட்டு இருக்கு. இந்த ஷேடோ போவை பொறுத்த வரைக்கும் என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி நான் எங்க தாக்குன்னு சொல்றேன்னா அந்த இடத்துல சவுண்டே இல்லாம போய் தாக்கிட்டு இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எஃபில் சொன்னோட என்னோட அடமண்டைல் ரேம்பட்டை பயன்படுத்தி தான் இந்த வாட்ச் டவரை நான் உருவாக்கி இருக்கேன். மெல்லோட ப்ளூ மேஜிக் ஸ்பெல் மூலமா ஒரு ஃபால்ஸான ஸ்மோக்கை பயன்படுத்தி இந்த வில்லேஜே ஒரு இன்விசிபிளா இருக்கிறதுக்கு நான் வழி பண்ணிருக்கேன். சேராவோட பிளாக் மேஜிக் மூலமா பாக்குறதுக்கு ரியலா இருக்கிற வாட்டரை உருவாக்கி இருக்கேன். எனிமையா இருக்கிறவங்க இது பக்கத்துல வரலாம் தவிர இதுக்குள்ள அவங்களால வரவே முடியாது. டிஃபென்ஸுக்கு ஜெரால்ட் இருந்துட்டு இருப்பான். மெல், சேரா, ரியான், அலெக்ஸ் இவங்க 4 பேருமே சண்டைக்கு தயாராயிட்டு இருக்க. நம்மளோட மெயின் கோலை இந்த வில்லேஜ பாதுகாக்கிறதுக்கு தான். ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போ ட்ரைசல்ல இருக்கிற ஒரு சோல்ஜர் அவனோட வைஸ் கமாண்டர் கிட்ட ஓடி போய் எல்ஃப் வில்லேஜ்ல இருந்து யாருனே தெரியாத அன்னோனான எனிமீஸ் நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிட் 4 சேர்ந்த கமாண்டரை அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸே கிடையாது, அட்வென்ச்சரிங் பார்ட்டியை சேர்ந்தவங்களான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பயத்துல கத்திட்டு இருக்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஏன் இங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. 3 உமன்ஸும் ஒரு ஷேடோ வுல்ஃபும் அவங்களோட பார்ட்டியில இருந்துட்டு இருக்காங்க. ரேங்க் பி மான்ஸ்டரையே அசால்ட்டா அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இப்ப வேற வழியே இல்ல, நம்மளோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணியே தீரும் சொல்லிட்டு அந்த வைஸ் கமாண்டர் சொல்லிட்டு இருக்க. மெல்லோ ரியானோ அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அவன் உடனே அவனோட கையில வச்சிருக்கிற அந்த ஃப்ளூட் மூலமா ஜெயண்ட் லார்ட எழுப்பிட்டு இருப்பான். ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் அவங்கள தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ரியான், அலெக்ஸ் நீங்க 2 பேருமே சேர்ந்து இந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியுமா? அப்படி நீங்க மட்டும் தோக்கடிச்சீங்கன்னா நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான அட்வென்ச்சர் சொல்லிட்டு நானே கேள்விட்ட உங்களை பத்தி நான் சொல்றேன்னு சொன்னோன்னே அந்த ஜெய்ஜாண்டிக்கான மான்ஸ்டர் அதோட ஓவர் பவரான பவரை பயன்படுத்தி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. நான் கடைசி வரைக்கும் பிரதர் கெல்வினுக்கு லிட்டில் சிஸ்டராவே இருந்து எல்லாரும் என்ன பாதுகாக்கிறது மூலமா நான் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் வேகமா ஓடி போய் அவளோட ஸ்வாடை பயன்படுத்தி ஜெயண்டோட தலையிலேயே தாக்கிட்டு இருப்பா. அந்த ஸ்வாட் வெடிச்சு சேதறிட்டு இருக்கும். க்ளோத்தோ இப்ப நீ எனக்கு பேக்கப் கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே க்ளோத்தோ அதோட கர்ஸ் ஸ்வாடை தூக்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். பிரதர் கெல் ஏற்கனவே எனக்கு உருவாக்கி கொடுத்த மேஜிக் ஸ்வாடா இருக்கிற கேலட் போகும் த ஃபால்ஸ் ஹோலி ஸ்வாட் வில்லையும் அவ வச்சிட்டு இருப்பா. அலெக்ஸ் ரேஜிங் பிளேட் லெத்தல் ரன் சொல்லிட்டு அவங்களோட 3 ஸ்வாட்ஸையும் பயன்படுத்தி ஜெனரேட் எட்ஜ் சொல்ற பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரை தாக்கி அழிச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அதோட ஓவர் பவரான உண்மையான பவருக்கு மாறிட்டு இருக்கும். அதோட உடம்பு ஃபுல்லாவே கோஸ்ட் ரைடர் மாதிரி ஃபுல்லா தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. நீ என்னதான் உன்னோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இந்த ஃபிளேம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சிஸ்டர் எஃபிலோட அளவுக்கு ரொம்ப வீக்கா தான் இருந்துட்டு இருக்கு. திருப்பி அவளோட ஜெனரேட்டர் எட்ஜ் சொல்ற பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட கதையை மொத்தமா முடிச்சிட்டு இருப்பா. ஒரு சின்ன பொண்ணு மிஸ்டி டீமன் பீஸ்ட் ஆர்மிய மொத்தமா துவம்சம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அந்த வைஸ் கமாண்டர் பார்த்து கத்திட்டு இருக்க. திடீர்னு ஒரு பவர் கெல்வினை வந்து தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா கிளைவ் அவனோட சோல்ஜரை பயன்படுத்தி தாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியான நாள், இவன் இந்த அளவுக்கு அழகா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ என்னோட ஸ்லேவா மாறதுக்கு தயாரா இருக்கியான்னு அவனோட சார்ஜ் ஸ்பெல்ல யூஸ் பண்றத பார்த்தோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எஃபில் மேலேயே உன்னோட சார்ஜ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருப்ப. என்னோட உமன் மேல கை வச்ச உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு கேள்வியும் பார்த்து கத்திட்டு இருக்க. அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். கிளைவோட ஸ்டாட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவன் என்னை மாதிரி நீனும் ஒரு ரீஇன்கார்னேட் ஆனவன் தானா சொல்லிட்டு கேட்டோன்னே என்னோட கன்சீல்மெண்ட் ஏ ரேங்க்ல இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்துமே உன்னோட அப்ரைசல் ஐய பயன்படுத்தி நீ பார்த்துட்டு இருக்கீனா கண்டிப்பா நீயும் ஒரு ரீஇன்கார்னேட் ஆனவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு தயாராயிட்டு இருக்க. எஃபில் உடனே இங்க இருந்து நீ கீழே போ, நான் இந்த இடத்தை என்னோட ஆயுதமா மாத்த போறேன்னு அந்த வாட்ச் டவரை அவனோட ஆப்சிடியன் எட்ஜ் சொல்ற பவர் மேஜிக் மூலமா 4 பில்லர்ஸா மாத்திட்டு இருப்பான். அதுல ஒண்ணு போய் அவனை தாக்கிட்டு இருக்கும். அவனோட பேரியரை பயன்படுத்தி அதை தடுத்துருவான். அடுத்ததா 4 இதுவும் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்குறத பார்த்தோன்னே நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்னோட ஹெலிக்ஸ் பேரியர் கிட்ட எந்த மாதிரி மேஜிக்கலோ இல்ல பிசிக்கல் பவர்ஸாலையும் நிக்கவே முடியாது. இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கான்னு கேல்வின் ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக தேவையில்லாம என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, நீ உன்னோட கவனத்தை என்கிட்ட பேசியே சிதறடிச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி பாருன்னு சொன்னோன்னே அவனோட சோல்ஜர்ஸ் அவனை தாக்கிட்டு இருக்கு. அவங்களோட கண்ணு எல்லாமே பேய் அடைச்ச மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸே நீ சாங் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒரு ஹேண்ட்ஸமான மாஸ்டரா இருக்கிறதுனால அவங்களே தானா வந்துதான் என்கிட்ட வேலைக்கு வந்தாங்க. இப்போ நாங்க 5 நீ 1 சொல்லிட்டு நம்பர்ஸ்ல கம்மியா இருக்கிறதுனால இதுல நான் தான் அதிகமான அட்வான்டேஜ்ல இருந்துட்டு இருக்கேன். உன்னை மொத்தமா கிரஷ் பண்ணிட்டு எஃபில என்னோட அடிமையை நான் மாத்த போறேன்னு சொன்னோன்னே அவனோட ஹீலிக்ஸ் பேரியரையும்
எல்லாத்தையும் தாக்கிட்டு ஒரு பவர் அவனை தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து அவளோட போவை பயன்படுத்தி எஃபில் தாக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ நம்பர்ஸ்ல கம்மியே இருக்கிற மாதிரி யாரோ சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அவனோட அடமண்டைன் கோலம்ஸ் அவன் மாடிஃபை பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கோலம்ஸ் கிடையாது. இது எல்லாத்துக்கும் நான் சோல்ஸ் கொடுத்திருக்கறனால அவங்க இஷ்டப்படி தாக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே அந்த 4 சோல்ஜர்ஸ் கூட 4 அடமண்டைன் கோலம் போய் தாக்கிட்டு இருக்கும். இப்ப நம்ம 1-on-1 சண்டை போடுறதுக்கான டைம் வந்து சொன்னோன்னே நான் ரீஇன்கார்னேட் பண்ணி இப்ப வந்து என்னோட பவர் மூலமா நான் ஒரு சீட்டா அதை யூஸ் பண்ணாலும் என் இஷ்டத்துக்கு என்னனாலும் என்ன யூஸ் பண்ணக்கூடிய பவர் எனக்கு இருந்துட்டு இருக்கு. நீனும் உன்னோட பவரை பயன்படுத்தி ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துட்டு இருக்கேன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஏன்னா நீ ஒரு பேட்டில் சங்கியே தானே இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே நீ சொல்றது கரெக்ட் தான். ஸ்ட்ராங்கான பவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா உன்னை மாதிரி நான் கேவலமானவன் கிடையாதுன்னு சொன்னோன்னே அவனோட ஹீலிக்ஸ் பேரியரை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். கெல்வின் ஓட்டெக்ஸ் எட்ஜை பயன்படுத்தி 2 பேருமே நேருக்கு நேர் மோதிட்டு இருக்கு. அந்த இடமே மொத்தமா வெடிச்சு செதறிட்டு இருக்கும். இருந்தாலும் கெல்வின் அவனோட பவரை பயன்படுத்தி கிளைவோட மூஞ்சில கீரல் போடுறது பார்த்தோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அழகான ஃபேஸ்லயே நீ கீரல் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பேய் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க. கெல்வின் கையில வச்சிருக்கிற மேஜிக் ஸ்டாப் உடஞ்சோன அதை எடுத்து க்ளோத்தோட்ட கொடுத்துட்டு உன்னை இப்ப நான் நில தெரியாம அழிக்க போறேன்னு என்னோட உண்மையான பவரை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட அல்டிமேட் ரேங்க் எஸ் மேஜிக் பவரை யூஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான். காட்டுறேன்னா நீ காட்டினா மட்டும்தான் நானும் உனக்கு காட்ட முடியும்னு கெல்வின் தயாராயிட்டு இருக்க. அவனோட டெம்பஸ்ட் பேரியர் சொல்ற பவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு சூறாவளி மாதிரி பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும். குளோத்தோ அதை வெளியே கொண்டு வான்னு பிளாக் ஸ்டாப் டிசாஸ்டரை எடுத்துட்டு இருப்பான். இது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் இதை யூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு அவனோட போரியஸ் டெத் சைட் சொல்ற பவரை பயன்படுத்தி அவனோட பவர்ஃபுல்லான டெம்பஸ்ட் பேரியரையே 2 துண்டா மாத்திட்டு இருப்பான். இது மூலமா கிளைவோட 2 கால்களும் துண்டிக்கப்பட்டு இருக்கும். அவன் சாவர நிலைமையில இருக்கிற நேரத்துல கெல்வின் அவனோட பினிஷிங் மூவ பயன்படுத்தி கிளைவோட கதையை முடிக்க போற நேரத்துல திடீர்னு அவன் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிட்டு இருப்பான். ஒரு புதுசா ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். என்ன ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டைசனோட மிஸ்டி டீமன் பீஸ்ட் ஆர்மியோட ஜெனரலா இருக்க டிஸ்டன் ஃபேஸ் சொல்றான் தான் நான். இந்த எல்ஃபன் வில்லேஜ் அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்ததே நான் தான். ஃபர்ஸ்ட் நீ அவனை என்கிட்ட கொடு. அப்படி என்னால பண்ண முடியாது. ஜெனரல் கிளைவ் ரொம்ப முக்கியமானவன். இப்ப யூஸ் பண்ணது டெலிபோர்ட் இல்ல சமனிங் தானே? இல்லவே இல்ல. இந்த மான்ஸ்டர் தானே ஏதோ ஒரு யூனிக்கான ஸ்கில்ல பயன்படுத்தி இதை உருவாக்கிச்சின்னு சொன்னோன்னே நீ அதை கண்டுபிடிச்சிட்ட. சமனிங்க பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாங்க இதுல தோத்துட்டோம். அதை நான் ஒத்துக்கிறேன். தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்தை விட்டு ஓடி போவாங்க. ஆனா அடுத்த வாட்டி உன்னை நான் மீட் பண்ணிவே தீர்வேன் பிளாக் சமனர் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். டைசனோட ரேங்க் எஸ் மான்ஸ்டரையும் அவங்களோட ஜெனரலையும் தோக்கடிச்ச விஷயத்தை எஃபில் எல்டர் கிட்ட சொல்றது மூலமா அவங்க இதுல ஜெயிச்ச விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துட்டு இருக்கும். அதே நேரத்துல மெல், சேரா, ரியான் இவங்க 3 பேருமே ஜெரால்டு கிட்ட யார் ஃபர்ஸ்ட் போறான்னு சொல்ற ஒரு ரன்னிங் காம்படிஷன்ல ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா ரியான் அவளோட ஸ்பீடான டெக்னிக்கை பயன்படுத்தி ஜெரால்டு கிட்ட ஃபர்ஸ்டா போய் அதை ஜெயிக்கவும் செஞ்சுட்டு இருப்பா. கிளைவ் கண்ணை திறந்து முடிச்சு பார்த்தனா அவனோட கையிலையும் காலையும் சங்கிலி போட்ட நிலையில பிணைச்சு இருக்கிறத பார்த்தோன்னே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. என்னோட பவரை பயன்படுத்தி உடனே நான் ஹீல் பண்ணிட்டேன். ஜில்டோரா அவன் உருவாக்குற 1342 கர்ஸ்ட் வெப்பனையும் சோதனை பண்ணி பார்க்கிறதுக்கு தேவையான டெஸ்ட் சப்ஜெக்டை நாங்க தேடிட்டு இருந்தோம். நீ ரீஇன்கார்னேட் பண்ணிருக்கறனால இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டான ஆள்னா நீயே தான் இருப்ப. இவனை கொன்றாத. உன் இஷ்டப்படி நீ எவ்வளவு நாளும் ஹீல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். அவன் கூட இருந்த அந்த 4 சோல்ஜர்ஸும் அவங்க கையில வச்சிருக்கிற கர்ஸ்ட் வெப்பனை பயன்படுத்தி மாத்தி மாத்தி அவனை கொடூரமா தாக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெரால்டும் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எல்ஃப் வில்லேஜ்ல பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்க. கெல்வின் ஒரு மலை மேல இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். எல்டர் இதை எனக்கு கொடுத்தாங்க. என்னோட மதர் லூமியலுக்கு இது சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு நெக்லஸ் மாதிரி ஒண்ணு இதை கொண்டு வந்துட்டு இருப்பா. இங்க இருக்கிற எல்டர்ஸும் மத்தவங்க எல்லாருமே நான் ஒரு ஆஃப் எல்ஃப்னு இருந்தாலும் என்ன நல்லா கைண்டாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட மதர் யாருன்னு சொல்ற விஷயம் இவங்க மூலமா எனக்கு அதிகமா தெரிய வந்துச்சுன்னு சொன்னோட கெல்வின் எதுக்காக நீ சந்தோஷத்தை உதறிட்டு இந்த இடத்துல நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த அது ஏன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சேரா, மெல், ரியான், ஜெரால்ட் அவங்க 4 பேருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. மிஸ்டர் நீங்க எங்களோட வில்லேஜை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு குட்டி பண்ண அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு நான் தான் லியோன் காட் கான் பீஸ்ட் கிங் ஆஃப் கான் சொல்றது நான் தான் சொன்னோன்னே அப்புறம் நீ ஒரு பொண்ணா சொல்லிட்டு அவன் கேட்டோன்னே இல்ல நான் ஒரு மேஜிக்கல் ஐட்டத்தை பயன்படுத்தி என்னோட ஃபார்மை நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான். உங்களோட எக்ஸாம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க. நீ இனிமேல் ஒரு ரேங்க் எஸ் அட்வென்ச்சரா மாறிட்ட. இன்னும் 4 நாள்ல அபிஷியலா ப்ரொமோஷன் செரிமோனி ஒண்ணு நடக்க போகுது. அதுல நீ ரேங்க் எஸ் அட்வென்ச்சர் கூட சேர்ந்து ஒரு மோக் பேட்டில ஈடுபட்டே ஆகணும். என்னோட கண்ட்ரியில அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாவே நடக்கும். அதுக்கு நீ தயாராகும் சொன்னோட என்னது மத்த எஸ் ரேங்க் அட்வென்ச்சர் கூட நான் பேட்டில ஈடுபடணுமா? இதெல்லாம் கேட்கும்
பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருக்கேன்னு கெல்வினும் அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுத்த ஜேர்னியை நோக்கி கிளம்புறதுக்கு தயாராயிட்டு